அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலச் சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி வீடியோ போட்டது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தரப்புலேருந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் பார்க்கல. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். முருகன் மாடலில் அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெரியார் குறித்தும் அதே போல் அண்ணா குறித்தும் விமர்சனம் செய்யும் போது விமர்சனம் குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சர்கள் போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது. அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். தமிழ்நாட்டில் அரசியல் விளையாட்டு நடத்துகிறது பிஜேபி, RSS. அதற்கு அதிமுக பலிகடா ஆக்கப்பட்டு விட்டது. நாகாலாந்திலும் சரி, மும்பையிலும் சரி, பீகாரிலும் சரி, ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த பிஜேபி எந்த கட்சியோடு கூட்டி சேர்ந்ததோ அந்த கட்சி செத்து போகும். அதை இவர்கள் கைப்பற்றி கொள்வார்கள். இப்போ அதிமுகவோடு உறவு வைத்திருப்பது என்பது அதிமுகவை ஜீரணம் பண்ணி விடுவார்கள். இந்த அதிமுக தொண்டர்கள் உஷாராக இருந்தே முறியடிக்க வேண்டும். வணக்கம். இது கேள்விக்களம். அறிஞர் அண்ணாவை முருக பக்தர்கள் மாநாட்டில் விமர்சித்த அந்த காணொளி போடப்பட்ட நேரத்தில் அந்த விழாவில் அதிமுக பங்கேற்றது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. RSS நூற்றாண்டு விழா ஒன்றில் பங்கேற்க வந்த அதன் தலைவர் மோகன் பாகவத்துக்கு அந்த கட்சியின் மூத்த தலைவர் SP வேலுமணி அளித்த வரவேற்பும் முருகன் சிலை கொடுத்து வணங்கியதும் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. கூட்டணிக்காக பாஜகவோடு கூட்டு சேர்ந்ததற்காக அதிமுக தன்னுடைய அடிப்படை கொள்கைகளிலெல்லாம் சமரசம் செய்து கொள்கிறது, கூட்டணி தர்மத்திற்காக கொள்கையிலிருந்து விலகிச் செல்கிறது என்கிற விமர்சனம் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படி இல்லை என்று அதிமுகவின் IT விங் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் திராவிடத்தினுடைய உறைவிடமாகவே அதிமுக திகழும், பெரியாரை இழிவுபடுத்திய அண்ணாவை இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு இடத்திற்கும் எங்களுக்கு அதில் பங்கு இல்லை, ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், எழுத்தாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், பாஜகவின் ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைய இருக்கிறார். வணக்கம். சரவணன், முருக பக்தர்கள் மாநாட்டை பார்த்து திமுக அதிர்ந்து போய் இருக்கிறது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க.
திமுக மிக கடுமையான விமர்சனத்தை 2 தரப்பின் மேலே வைக்கிறாங்க. ஒன்று, இந்து முன்னணி பிஜேபியின் மேலே நீங்கள் வந்து பக்திக்காக நடத்தலை, ஓட்டுக்காக தேர்தலை முன்னிறுத்தி பக்தியை பயன்படுத்துகிறீங்கன்ற விமர்சனம். இன்னொரு பக்கம் அதிமுக மீதான கடுமையான விமர்சனம். பயந்துட்டீங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு என்ன பதில்? இல்லை, இந்த மாநாடு முருகப்பெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தியால் நடத்தப்பட்ட மாநாடா என்பது முக்கியமான கேள்வி. உயர் நீதிமன்றம் வந்து இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி அனுமதி கொடுத்தாங்க? இது வந்து ஆன்மீக மாநாடு, இதில் நீங்கள் முருகனுடைய பெருமையை பேசுங்க, இதில் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தெளிவான அறிவுறுத்தல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கு. ஆனால் இவர்கள் செய்தது என்ன? பேசுனதை விடுவோம், இந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் என்ன? பல தீர்மானங்களை போடுறாங்க. இதில் வந்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமருக்கு நன்றி அப்படின்னு ஒரு தீர்மானம். அப்புறம் தமிழகத்தில் உள்ள கோவில்களிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும்னு ஒரு தீர்மானம். அதன் பின்னர் தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். மற்ற தீர்மானங்கள் ஹிந்து ஓட் பேங்கை உருவாக்கணும், ஹிந்து ஓட் பேங்க், அதுக்கும் முருகன் மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடவுள் பேரை வச்சு நார்த் இந்தியாவில் ராமரை வச்சு இது பண்ணாங்க. 1992 ராமர் கோயிலை கட்டுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அது அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அவங்களுக்கு அதை தாண்டி வேறு எதையும் செய்ய முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் ராமர் அப்படின்றது வந்து அந்த இங்கே வந்து நம்ம வந்து நிறைய பேர் முருகரை கும்பிடுவதால் என்ன பண்ணுறாங்க, முருகரை டார்கெட் பண்ணுறாங்க. முருகர் பேரில் மாநாடு நடத்தினால் அது வந்து அவர்களுக்கு வாக்கு வங்கியாக மாறும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு தப்பு கணக்கை போடுகிறார்கள். தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து நெத்தியில் திருநீர் வச்சுக்குவாங்க, நாமம் வைத்துக்கொள்வார்கள், கழுத்தில் உத்ராட்ச கொட்டையை போட்டுப்பாங்க. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது திராவிடத்திற்கு வாக்களிப்பார்கள் தமிழர்கள். இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் மீறி இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்துக்கள் எப்படி ஒன்றுபட முடியும்? திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு அருமையான கருத்தை வந்து ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்துக்கள் எப்படிங்க ஒன்றுபட முடியும்? இந்துக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் வச்சுருக்கீங்க, இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இந்த சட்டங்கள் எல்லாம் எதுக்கு? வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதுனால தானே இந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். திராவிட அரசியலும் இதை சார்ந்து தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்து சமுதாயம் என்பதே வந்து ஒரு வேறுபடுத்தப்பட்ட சமுதாயம், வேற்றுமைகள் இருக்கக்கூடிய சமுதாயம். இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல்னு வரும்பொழுது இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாஜகவினர், ரிசர்வேஷனா, கோட்டாவா, நீங்களா கோட்டாவிற்கு எதிராக இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா பாஜக. ஆர்எஸ்எஸ் காரர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இப்போ வந்து தேர்தலில் அது வந்து மிகப்பெரிய அடியை கொடுக்கும், பலத்த அடியை கொடுக்கும்னு உடனே அதை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் காரர்கள் நம்ம வந்து we should revisit reservation, we should think about reservation அப்படின்னுலாம் சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, முருகர் மாநாட்டை நடத்தி நாங்கள் வந்து இந்துக்களை ஒன்றுபடுத்துவோம்னாங்க. ஐயா, அது தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை. அதை விட மிக மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, முருகர் மாநாட்டில் மத துவேஷத்தை விதைத்திருக்கிறார்கள் திரு பவன் கல்யாண் அவர்களும் அண்ணாமலை அவர்களும். பவன் கல்யாண் இவர்களை வந்து தாக்கி பேசுகிறார், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை தாக்கி பேசுகிறார். திரு அண்ணாமலை அதை விட ஒரு படி மேலே போய் 2055 இஸ்லாமியர்கள் வந்து ஜாஸ்தி ஆகிடுவாங்க, நீங்கள் எல்லாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று உண்மைக்கு ஒவ்வாத கருத்துக்களை, காமன் சென்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசி கொண்டிருக்க. எதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுகிறாரு? ஒரே காரணம், அவர் என்ன நினைக்கிறாருன்னா பயம்புறுத்தி. எப்படி தான் நார்த் இந்தியாவில் பயம்புறுத்துறாங்க, அதே போல் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடியவர்களை பயம்புறுத்தி எல்லாரையும் வந்து ஒன்றாக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இவர்கள் வந்து நாங்கள் இந்துக்களின் காவலர்கள், இந்துக்கள் வந்து நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்றாங்க. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், பாஜக வந்து முதல்ல அவங்கள வந்து இந்துக்களோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். உங்களால் முடியும். இந்தியா ஃபுல்லாக மிக பெரும்பாலான இடத்துல ஆட்சியில் இருக்கீங்க. 69% இடஒதுக்கீட்டை இந்தியா முழுக்க முதல்ல அமுல்படுத்துங்க. அமல்படுத்திட்டு அதன் பின்னர் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், இந்துக்களே ஒன்றுபடுங்கள்னு நீங்கள் கூக்குரல் போடுங்க. அதை செய்ய நீங்கள் தயாராக இல்லை.
எப்படியெல்லாம் அதை வந்து அந்த ஒரு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா 15, அதாவது நம்முடைய ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்ஸில் ஆல் இண்டியா கோட்டா, அதில் 15% இடங்கள், அதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று வைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய தலைவர் வந்து போடுறாங்க, அப்போது வழக்கு போடுறாங்க. அப்போ போட்டு அந்த வழக்கில் நீதிபதி என்ன சொல்கிறாரு, கொடுங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். ஆனால் பாஜக வந்து அந்த தீர்ப்பை மதிக்கவில்லை. மதிக்கலன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுகிறோம். அப்பொழுது அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. அடுத்த வருடம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகுதான் அந்த ஓபிசிக்கு ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸில் இடம் கொடுக்குறாங்க. அந்த ஓபிசின்றது யாரு? இந்துக்கள் தானே அவங்க. அப்போ அந்த இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறது யாரு? பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் உயர் ஜாதி இந்துக்கள், உயர் வகுப்பு இந்துக்கள், அவர்களுடைய நலனில் மட்டுமே அக்கறை செலுத்தக்கூடிய கட்சியாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இங்கே வந்து முருகர் மாநாட்டை நடத்த முடியும்? முருக கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் எல்லாம்ன்ற சமத்துவத்தை பேசக்கூடியவர். சமத்துவமும் பாஜகவும் எப்படி நம்ம ஒரே பேப்பரில் எழுத முடியும், ஒரே பேஜில் எழுத முடியும்? வாய்ப்பே இல்லையே. ஸோ இவர்கள் வந்து முருகர் என்னன்னா பொலிட்டிக்கல் கேபிட்டலே இல்லை, ஏதாவது செய்ய வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவது போல பேசினார் திரு அமித்ஷா அவர்கள். அங்கே அதை ஒரு கலவர பூமி ஆகணும். இப்போ அதுக்கும் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. மீண்டும் அது வந்து எல்லாத்துக்கும் ஐயா அது வந்து பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் 1920களிலேயே பிரிவி கவுன்சிலில் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. அது இரு சாராருக்கும் சொந்தம்னு. அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து நாங்கள் வந்து தாயும் தந்தையும் அண்ணனும் தம்பியுமாக பழகி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு பிரச்சனையாக உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு. அதனால் அதை வந்து ஒரு கலவர பூமியாக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்த்தார்கள். அந்த முயற்சியில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல, எல்லாருக்கும் தெரியும். 1971 இப்படித்தான் ஒரு இட்டுக்கதையை கட்டினாங்க. இல்லை, இது வந்து நீங்கள் பிஜேபி மேலே வைக்கிற விமர்சனம். இன்னொரு விமர்சனம் வந்து ஈக்குவலாக ஏடிஎம்கே விமர்சிக்கிறீங்க. ஏடிஎம்கேல ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு அழைப்பு வருது, ஒரு மரியாதை நிமித்தம் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் இந்த மாநாட்டுக்கு. தன் கட்சியின் மூத்த தலைவர்களை பார்வையாளர்களை அனுப்பி வைக்கிறார். அவங்க வந்து அங்கே போட்ட தீர்மானங்களுக்கு அவர்கள் எப்படி பொறுப்பாவாங்க? எங்கள் நாலேஜ் இல்லாமல் நடந்த அந்த வீடியோ போட்டதுக்கு எங்களையா விமர்சிக்கிறீங்க? இப்போது நல்ல கேள்வி. பிஜேபியோட அரசியலுக்கு அதிமுக பலிகடா ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அண்ணாவை திட்டுறாங்க, உங்களுக்கு ரோஷமே இல்லையான்லாம் கடுமையாக அறிக்கை ஆர்எஸ் பாரதி விடுறாரு. இல்லை, இப்போது இதை வந்து இவர்கள் செய்வார்கள். இதுதான் பாஜக என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க. 2019 தேர்தல் தோல்விக்கு பின்னால் அதிமுக அமைச்சர்கள் சொன்னாங்க, பாஜக வந்து இப்படிப்பட்ட கட்சி, ஒரு மத சார்பு இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியால் தோற்று போனாங்க. திருப்பி 2021 தேர்தலுக்கு முன்னாடி அதே கருத்துக்களை சொல்லி எக்காலத்திலும் மத சார்புடைய பாஜகவோடு கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினார்கள். அப்புறம் திருப்பி போய் இப்போ கூட்டணியில் தானே சேர்ந்துருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சே நாங்கள் போய் தமிழ்நாட்டு மக்களுடைய இப்போது அதிமுக அப்படின்னா அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா நம்ம போய் அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி எந்த பிரச்சனையும் யாரும் நம்ம இது பண்ணி பாஜகவை அதை சப்போர்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ்ஸையும் அதை சப்போர்ட் பண்ணி யாரை வேணால் சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை வந்து நம்ம இப்படிப்பட்ட மத வெறியர்களிடமிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மத வெறியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயத்தனம். அதிமுக மேலேயும் நம்ம இந்த விமர்சனங்களை வைக்கிறோம் அப்படின்னா அவர்கள் எதிர்க்கட்சின்றதுக்காக இந்த விமர்சனம் அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு மதவெறி கும்பலிடம் கொடுத்து விடக்கூடாது, அந்த கும்பல் இங்கே வந்துவிடக் கூடாது, அதற்கு அவர்கள் ஏதுவாகி விடக்கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரே ஒரு சின்ன கருத்து தான், ஒரே ஒரு சின்ன கருத்து முடிச்சிடலாம். இப்போ பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் கிண்டல் செய்து ஒரு காணொலியை போடப்படுகிறது அப்படின்னா ஏன் அதை வந்து எதிர்க்கவில்லை? நீங்க எதிர்த்து வெளிநடப்பு செய்யலாம்ல, இல்ல வெளியில வந்து பேட்டி கொடுக்கலாம்ல. தெரியாம போயிட்டோம், இப்போ வந்து பேசுறீங்க, அப்பவே பேச வேண்டியதுதானே. தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள்.
இது எங்களுடைய நாலேஜ்லாம் நடந்துச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன வாயில கொழுக்கட்டை வைத்துக் கொண்டிருக்கிறாரா? அவர் ஏன் பேச மாட்டாரு இதை பத்தி? அண்ணாவும் பெரியாரையும் இது மாதிரி அவர்களுடைய கூட்டணி கட்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது, எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. கட்சி மாநாடு இல்லைங்க, பிஜேபி மாநாடு இல்ல. அதுதான் சொல்றேன், முருகர் மாநாட்டுல பிஜேபி தானே நடத்துது. அதை இந்து முன்னணி மாநாடு. அதுல யார் போய் பேசுறா? பவன் கல்யாண் யாரு, அண்ணாமலை யாரு, திரு எச் ராஜா யாரு, இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லையா? எதுக்கு போறாங்க அப்போ? ஸோ இது அப்பட்டமான அரசியல் மாநாடு, இது ஆன்மீக மாநாடு அல்ல. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, திரு பிரியன், ஒரு பத்திரிகையாளராக இதன் மீதான கருத்து என்ன? பல தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு இந்து உணர்வை வளர்க்கிறது, இந்து எதிர்ப்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இப்படின்றதில் ஆரம்பித்து பல கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, எதிர்ப்பாளர்களுக்கு பயமே வந்துருச்சுன்னு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் சொல்கிறாங்க. திமுக தரப்பில் இந்த இரண்டு அம்சங்களையும் விமர்சிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் கொடுத்த நிபந்தனைகளையும் மீறிட்டாங்க. அரசியல் பேசக்கூடாது, ஆன்மீகம் அப்படின்றது தான் மாநாடு, ஆனால் பேசப்பட்டதெல்லாம் அரசியல். இன்னொன்று, ஏடிஎம்கே இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் ஒரு மத நோக்கத்தோடு நடக்கிற ஒன்றுக்கு ஏடிஎம்கே காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளுதுன்ற விமர்சனம். இந்த இரண்டுலையும் உங்கள் பாரு. இல்லை, அடிப்படையில் இந்து முன்னணி எந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன், அது கடந்த காலத்தில் அதோட செயல்பாடுகள் எப்படி இருந்தன, இதெல்லாம் தெரியாத அஇஅதிமுகவினர் இருக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மட்டைக்காடு கலவரம் முதல் பார்த்திங்கன்னா, மீனாட்சிபுரம் மத மாற்றங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா, இந்து முன்னணியுடைய தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிற அந்த பாலிடிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் பாஜகவை காலூன்று செய்யும் வகையில் அந்த இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ்க்கு கிட்டத்தட்ட 60-70 இயக்கங்கள் இருக்குது. அவர்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு ரூபங்களில் வருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு அரசியல் கட்சி இருக்குமானா நிச்சயமாக அது வேடிக்கையான ஒரு வினோதமான ஒரு அரசியல் கட்சியாக அதிமுக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். சாதாரணமாக நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு நமக்கே தெரியும் எந்த ஆர்கனைசேஷன் எதை சார்ந்திருக்கு, அவங்க எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இறங்குவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க ஒரு மாநாடு நடக்குது, திருப்பரங்குன்றத்தில் ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டுக்கான அடிப்படை என்ன அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியாதா? திருப்பரங்குன்றத்தில் இந்த சிக்கந்தர் மலை விவகாரத்திலேருந்து ஆரம்பித்து அதில் ஒரு எழுச்சி, அன்றைக்கி ஒரு மக்கள் கொந்தளித்து எழுந்தாங்க அப்படின்னு இந்து முன்னணி கருதுகிறாங்க. அந்த மக்கள் கொந்தளித்து எழுந்ததை மாநாடாக இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான், இந்த ஓட்டாக கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த மாநாடுன்றது தெரியும், நல்லாவே தெரியும். அப்போ அந்த மாநாட்டில் என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்றதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம், யூகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இவங்க ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி வந்து ஹைகோர்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கினா கூட அதில் வந்து அரசியல் கலந்துருக்குன்றது அவங்க கூப்பிட்ட ஆளுங்கள்லேருந்து யோகி ஆதித்யநாத்லேருந்து பவன் கல்யாண்லேருந்து நயினார் நாகேந்திரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்ட ஆட்கள்லேருந்து யோகி வரல வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து எப்படி அரசியல் பேசுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னதே முதல்ல வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்ற பேரில் அரசியல் மாநாடு தான் அவங்க போட்டாங்க. அவங்க அரசியல் மாநாடு இப்போ போடுறதுக்கான காரணம் இருக்குது. ஆக்சுவலாக தென்பகுதிகளில், குறிப்பாக இது பர்டிகுலராக தென்பகுதிகளில் இருக்கிற 10 பாராளுமன்ற தொகுதிகளில் 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த 10 பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற 58 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட அந்த ஏரியாக்களில் பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 1,05,00,000. அதில் வந்து பாஜக கூட்டணி வாங்கிய ஓட்டுகள் 23 லட்சம், அதிமுக வாங்கிய ஓட்டுகள் 18 லட்சம், மொத்தமாக கூட்டினா 41 லட்சம் தான் வருது. அதை வந்து நீங்கள் 58 கான்ஸ்டியூன்சியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் ஒரு தொகுதிக்கு 65,000 69,000 வரலாம். அந்த வரும்பொழுது அது இன்னும் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அது விஜய் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து கொண்டு போய்விட்டார் என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தென்பகுதிகளில் அவங்க வாக்குகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாவில் இருக்காங்க. பொதுவாகவே அதிமுக பாஜக தென்பகுதியில் சேர்ந்தால் தென்பகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால், ஆனால் கடந்த கால புள்ளி விவரங்கள் வந்து அதை சொல்லலை. 21 தேர்தலில் 20 இடங்கள் வாங்கின பாஜக அதிமுக கூட்டணியில் தென்பகுதியில் 8 இடங்கள் நின்றாங்க, 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க, நாகர்கோவில் திருநெல்வேலியில். அப்போது நம்ம சொல்கிறோம், ஜென்ரலாக சொல்கிறோம், இது மாதிரி தென்பகுதியில் பாஜக சேர்ந்தால் பெரிய ஒரு வலுவான சக்தியாக இருக்கும் கணக்கோட பேசுறீங்களா திரு பிரியன்? நடந்து முடிஞ்சது ஒரு பக்தியை வளர்ப்பது, ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கான ஆன்மீக உணர்வாளர்கள் கலந்துக்கிற மாநாடு இப்படி சொல்லப்பட்டுச்சு. நீங்க முழுக்க முழுக்க அது வந்து ஒரு தேர்தல் ஓட்டு, அதோட அவுட்கம் அப்படி பாக்குறீங்களா, கூட்டணின்னு பாக்குறீங்களா?
அப்படிதான் அது அங்கே வந்து வரப்போகிற தேர்தல் அவர்களுக்கான வாக்கு வங்கின்றது வந்து ரொம்ப குறைந்து கொண்டு போயிருக்கிறது. அதை வந்து உயர்த்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை திருப்பரங்குன்றம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஆக்சுவலாக வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு புரியுது. ஆனால் நமக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அஇஅதிமுக அது பெயர்லேயே அண்ணாவை வைத்து கொண்டிருக்கிற கட்சி. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு. உங்கள் கொள்கையை வந்து பாஜக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பாஜகவுடைய மதவாத கொள்கை உங்கள் கொள்கை கிடையாது. உங்களோட இருமொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் இந்த கொள்கைன்றதை தாண்டி அந்த கொள்கை தலைவர்களாக இருக்கிறவர்களை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு இயக்கம் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் வந்து அதில் கலந்துள்ளது உங்களுக்கு தெரியாத நடந்துடுது போன்ற விஷயங்கள் அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அதை கலந்துட்ட பிறகு வந்து நீங்கள் அதை வந்து தீர்மானங்களை வந்து எதிர்க்கிறீங்க. இப்போ வாழ்த்து சொன்ன நீங்கள் தீர்மானங்களை வந்து எதிர்க்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் அவர்கள் இறங்குவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் போனது சாதாரண விஷயம் இல்லை. ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, அந்த ஒரு விஷயம் தவிர மற்ற 99% நல்ல விஷயமா. அப்போது இந்துக்களின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டது நல்ல விஷயமா ராஜேந்திர பாலாஜி அவர்களே? அப்போது அதிமுக என்கிற கட்சி வந்து பாஜக என்கிற மதவாத கட்சியுடன் சேர்ந்து அதுவும் பிளவுவாத அரசியலில் சேர்ந்து விட்டதா? ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து ஓரளவுக்கு ஒரு நாத்திகவாதம் பேசக்கூடியவங்கள கூட இருந்திருக்காங்க. எனக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க அந்த மாதிரி ஒரு பதில்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களே வந்து குருவாயூர் கோவிலுக்கு யானையை கொடுத்தாங்க. அப்புறம் அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டலாம் என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டு இப்போ அந்த வரிசையில் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாண்ட் என்ன, எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசுனீங்க? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 26 தேர்தலில் கூட பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னீங்க எஸ்டிபிஐ மாநாட்டில். இப்போ அந்த வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறந்து போயிட்டு இப்போ சேர்ந்துருக்கீங்க. சேர்ந்த பிறகு உங்கள் பேர்லேயே கட்சி வச்சுருக்கிற அண்ணாவை அவமதிக்கிற ஒரு கட்சியோடு நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தில் வந்து அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற அந்த வாதம் இங்கே எடுபடாது. உங்கள் கொள்கை தலைவர் அண்ணாமலை அவமதித்த போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ணாவை அவமதித்த போதும் எம்ஜிஆர் அவமதித்த போதும் அதனால தாங்க நாங்கள் கூட்டணியிலேருந்தே வெளில வந்தோம் கூட்டணியிலேருந்து அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்கள். இன்றைக்கி அண்ணாவை அவமதிச்சிருக்காங்க, பெரியார் அவமதிச்சிருக்காங்க, வெளியில் வாங்க கூட்டணியை விட்டு. உண்மையிலேயே நீங்கள் மதச்சார்பற்ற மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கட்சியாக இருந்தால், திராவிடம் பேசுகிற கட்சியாக இருந்தால், அண்ணாவை நீங்கள் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக அந்த அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரை வைத்திருக்கிறது உண்மையாக இருக்குமே. ஆனால் நீங்கள் உங்களுக்கு மானம் இருந்தால் ரோஷம் இருந்தால் கூட்டணி விட்டு வெளில வாங்க சார். அண்ணாமலை திட்டினார்ன்றதுக்காக வெளில வந்தீங்கல்ல, அப்போ கூட்டணி விட்டு வெளில வந்தீங்களே. இந்து முன்னணியும் ஒன்று தான், பஜ்ரங் தளும் ஒன்று தான், விஹெச்பியும் ஒன்று தான், பாஜகவும் ஒன்று தான், ஆர்எஸ்எஸ் ஒன்று தான். இதில் பிரித்து பார்க்கறதுக்கான தேவையே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் அவங்க அரசியல் பேசுவாங்க, தெரிஞ்ச விஷயம்தான். இந்துக்கள் வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தணும்னு பேசுறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். முழுக்க அரசியல். இப்போ நான் இந்த நீதிமன்றங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நீதிமன்றத்தை பார்த்து, அனுமதி கொடுத்த நீதிமன்றத்தை பார்த்து, நீதிபதியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். ஐயா, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, கரெக்டு. இப்போ அவங்க பேசினதெல்லாம் பார்த்தீங்க, நடந்ததெல்லாம் பார்த்தீங்க, அவங்க எப்படிப்பட்ட அரசியலை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. தயவு செய்து நீங்கள் சூமோட்டோவாக வழக்கெடுங்க. நாங்கள் கொடுத்த அனுமதி ஆன்மீக மாநாட்டுக்கு அனுமதி, நீங்கள் நடத்தினது முழுக்க அரசியல். நீங்கள் மட்டும் நீதிபதி அவர்களே, நீங்கள் கொடுத்த அனுமதி மீறப்பட்டிருக்கிறது. நீதிபதி அவர்களே, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து இந்த விஷயத்தை சூமோட்டோவாக எடுத்து அந்த மாநாட்டை நடத்திய இயக்கத்தை நீங்கள் கூண்டில் ஏற்ற வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். என்ன கண்டிஷன்ஸோட நீங்கள் கொடுத்தீங்க? அரசியல் கலக்கக்கூடாது என்று தான் கொடுத்தீர்கள். அங்கே நடந்தது என்ன ஆக்சுவலாக? இதை செய்வீர்களா நீங்கள்? இந்த ஒரு விஷயத்தினாலேயே திராவிடத்தோட கொள்கை நீர்த்து போயிடுவான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. இது போன்ற பல விஷயங்களை திராவிடம் கடந்து தான் வந்திருக்கு, நீர்த்தெல்லாம் போகாது. ஆனால் அவமானப்படுத்தும் ஒரு கூட்டத்துடன் உங்களுக்கு கூட்டணி அவசியமா? கூட்டணி தேவையா? அது இந்து முன்னணி வச்ச அந்த நடவடிக்கை, அந்த வீடியோவை நாங்க ஏற்றுக்கொள்ளல. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வலிமையாக கண்டிக்கலன்னு கேட்குறீங்க. இன்னொன்று நீங்கள் சொல்கிறது வந்து இந்து முன்னணி வைத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நீதிமன்றம், அவங்க பேசின பேச்சு நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றம் விதித்த நிபந்தனைக்கு மாறானது. எனவே நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த விதிமீறலை கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. அதிமுகவை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறீங்க. ஆனால் பிஜேபி அதனுடைய மாநில தலைவரோ முன்னாள் மாநில தலைவரோ இந்து முன்னணியுடைய தீர்மானங்களையோ அல்லது அங்கே பேசப்பட்ட விஷயங்களையோ அவங்க எங்கேயுமே அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கல. அவங்க வந்து எங்கள் கருத்து தான் இதுவரையிலும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் இதில் உடன்பாடு இல்லை, அதில் உடன்பாடு இல்லை, இதை தவிர்த்திருக்கலாம், இப்படியான ஸ்டாண்ட் அவங்க எடுக்கல. ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். திரு ஸ்ரீகாந்த்,
இல்லை பாஜகவோ இல்லை வேறு இந்திய இயக்கங்களோ வந்து இந்து முன்னணியோட தீர்மானங்களை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். எல்லாம் ஒண்ணுதான் சார். பெரியார் அண்ணா விவகாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்றது இப்போ வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்க கண்டிக்கிறோம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அதிமுக சொல்ற ஸ்டாண்டு தான் அவங்களும் எடுக்கிறாங்களான்னு தெரியல. நம்ம திரு ஸ்ரீகாந்த்கிட்ட கேட்கலாம். திரு ஸ்ரீகாந்த், உங்க கோணம். தமிழ்நாட்டின் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை, ஒரு வரலாறு காணாத வெற்றியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திமுகவினரும் இன்னும் சொல்லப்போனால் திமுகவின் ஆதரவு பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு இவ்வளவு பதட்டப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் இந்த மாநாட்டின் வெற்றி. அதில் மிகவும் உண்மையான ஒரு நேர்மையான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், பேசின அத்தனை பேரும் முருகனை பற்றி பேசுகிறாங்க, இந்துவை பற்றி பேசுகிறாங்க. இது வரைக்கும் திமுக பேசினதில்லை. கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கு யாரும் வேல் பரிசாக கொடுத்ததில்லை. இன்றைக்கு ஆளும் கட்சியினர் முருகனை பற்றி பேசுகிறார்கள், முருகனுக்கான மாநாடு நடத்துகிறார்கள், முருகனுக்காக பரிந்து சார். நீங்க பேசினப்ப எந்த அபத்தத்துக்கும், நீங்க பேசின அத்தனை அபத்தத்துக்கும் நான் வாய மூடிட்டு இருந்தேன். கொஞ்சம் குறுக்கீடு இல்லாம இருந்தீங்கன்னா இருக்கும். சார் 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 ஒரு நிமிஷம். அவர் பேசுற அத்தனை அபத்தத்தையும் நான் சகிச்சுட்டு இருந்தேன். அவர் வாய மூடிட்டு வாங்குற காசுக்கு மேல அதிகமா பேசுறீங்க. வாங்குற காசுக்கு மேல அதிகமா பேசாதீங்க. அமைதியா என்ன பேச்சு இது? வாய மூடிட்டு நீங்க பேசுற அபத்தத்தை நீ தாங்கி கொண்டிருந்தீங்க. ஊடகத்துல வந்தா ஒரு நிதானம் வேணும். அவர் பேசுறத அவர் குறுக்கிட வேணாம்னு சொல்லுங்க. வாங்குற காசுக்கு மேல கூவுறீங்க. நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு கூவுறீங்க? நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு கூவுறீங்க? நீங்க கருத்து தானே சொல்ல வரீங்க. இன்னொரு சக பேனலிஸ்ட ஏன் இழிவுபடுத்துறீங்க? அவர் குறுக்கிட வேணாம்னு சொல்லுங்க. நீங்க கருத்தை சொல்லுங்க. வாங்கின காசுக்கு மேல கூவுறதுனா என்ன சார் அது? நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு வந்து கூவுறீங்க? பிரியன் ஒரு நிமிஷம். திரு பிரியன், அடுத்த சுற்றுல பேசுங்க. அடுத்த சுற்றுல பேசுங்க. ஒரு ஊடக விவாதம்ன்றது கருத்து பரிமாற்றத்துக்கானதுங்க. ஒரு பெரிய ஃபேமிலியில வந்துட்டு ஒரு வரலாறு தெரியாம இப்படி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லாம எல்லா அபத்தத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் கருத்தை சொல்ல கூட அவர் பேசுறது அவருக்கு வாதம், உங்களுக்கு அது அபத்தமா இருக்கலாம். அதை விமர்சனம் பண்ணுங்க. அந்த கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுங்க, விமர்சனம் பண்ணுங்க. நீங்க வந்து இவ்வளவு வருஷம் ஊடக அனுபவம் உள்ள ஒரு விவாதங்களுக்கு எல்லாம் வர்றீங்க. வாங்கின காசுக்கு மேலனா ஏதோ யூடியூப்ல அல்லது முகம் தெரியாத அனானிமஸ் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எழுதுறது மாதிரி பேசுறீங்களே சார். அப்படி பேசலாமா நீங்க? சரி, இப்ப நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய அனுமதிங்க. அதாவது குறுக்கீடு இல்லாமல் பதிவு செய்ய அனுமதிங்கள். நான் பேச இரண்டாவது சுற்று எல்லாரும் குறுக்கிடலாம், தவறு இல்லை. நான் கண்ணியமாக 2 பேர் பேசினப்போ அமைதி காத்து கொண்டிருந்தேன். அதை நான் எதிர்பார்க்குறேன். முதல் விஷயம், அதாவது இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு மாநாடு, எதனால இந்த மாநாடு நடந்திருக்குன்னா, என்றைக்கெல்லாம் ஒரு அடக்குமுறை வருகிறதோ, என்றைக்கெல்லாம் ஒரு சூரனால் பாதிப்பு வருகிறதோ, ஒரு அசுரத்தனமான நடவடிக்கை நடக்கிறதோ, அன்னைக்கெல்லாம் முருகன் வருவார். இந்த மாதிரி தான் ஒரு எழுச்சியை தருவார். இன்றைக்கு அவருடைய திருப்பரங்குன்றத்தின் மலை மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், அதன் மீது நடத்தப்பட்ட ஒரு 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 அந்த மதத்தின் ஒவ்வொரு மனிதரின் மனதையும் புண்படுத்த வைத்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த நவாஸ்கனி அவர்கள் அங்கு அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால், இன்றைக்கு இத்தனை பெரிய மிகப்பெரிய எழுச்சி மதுரையில் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை உருவாக்கியதே திமுக தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி, இவ்வளவு பெரிய முருகனின் பக்தியின் பெயரால் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு இந்து ஒற்றுமைக்கு திமுகவின் மிகப்பெரிய பங்களிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதுல மிக முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு கேட்டா, இந்து மதத்தின் கடவுள்களை திரு ஆசா அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். டெங்கு மாதிரி, கொசு மாதிரி, வைரஸ் மாதிரி ஒழிக்கணும்னு உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே வந்து அவர் என்ன சொன்னாரு? டெங்கு மாதிரி, கொசு மாதிரி இந்து மத கடவுளை ஒழிக்கணும்னு சொல்லல. ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற வர்ணாசிரம தர்மம், மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு, ஒருத்தன் உயர்ந்த ஜாதி இன்னொருத்தன் கீழ்ந்த ஜாதின்னு சொல்ற சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசினாரு. அவர் எங்க கடவுளை எங்க திட்டினாரு? சனாதனம் என்பது இந்து மதத்தின் தத்துவம். சனாதனம் என்பது இந்து மதத்துக்கு எதிராக புரிந்து கொண்டதும் அவர் பேசியதும் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான ஒரு பேச்சு, ஜாதி முறைக்கு எதிரான ஒரு பேச்சு, தீண்டாமைக்கு எதிரான ஒரு பேச்சு. தீண்டாம ஒழியணும் இல்ல சார் அப்படின்னு சொன்னா இந்து மதம் ஒழியணும் தவறா இருந்தா சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லாதீங்க. தீண்டாம ஒழியணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, வர்ண பேதம் ஒழியணும்னு சொன்னா அப்ப இந்து மதம் தீவிரவாதமா சார்? இந்து மதம் தீவிரவாதமா? குணா சார், இந்து மதம் தீவிரவாதமா? யார் சார் சொல்றாங்க? சொல்ல வரீங்க
இந்து மதத்தின் சனாதனத்தை ஒழிக்கணும், அது மலேரியா மாதிரி, டெங்கு மாதிரி, கொசு மாதிரி பேசினாரு. அத நீங்க ஆதவன் தீட்சண்யா தலைமையில் நடந்த மீட்டிங்ல தான் சார் அவர் பேசினாரு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. நான் பேசலன்னு அவர் சொல்லலையே சார். அவர் நான் பேசலன்னு உதயநிதி சொல்லல. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் பேசினேன் சார். இந்துக்கள் ஆனா அபிடவிட் கோர்ட்ல மாத்தி கொடுத்தீங்க சார். இல்ல பேசலன்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்லி இருக்கிறார் சார். அது கலைஞர் சொன்னார் சார். அண்ணா இதை விட கடுமையா சொன்னார் சார். அம்பேத்கர் இதை விட மோசமா சொல்லியிருக்காரு சார். அதாவது அம்பேத்கர் சொன்னதெல்லாம் ஆதவன் தீட்சண்யாட்ட கேட்கலாம், நிறைய சொல்வாரு. இந்து மதத்தை பத்தி, நீங்க வணங்குற கடவுள்களை பற்றி அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்னு ஒரு டிபேட் வைப்போம். கிருஷ்ணரை பத்தி என்ன சொன்னாரு, ராமரை பத்தி என்ன சொன்னாரு வைப்போம் சார். நம்ம முருகன் மாநாட்டுக்கு வருவோம். நம்ம முருகன் மாநாட்டையும் அது திமுக பாக்குற பார்வையும் தான் இன்னைக்கு பேசு பொருள். இன்னைக்கு முருகன் மாநாட்டினால் திமுக அடைந்திருக்கும் பதட்டம் தான் இன்னைக்கு பேசு பொருள். அதை விளக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க என்னை விட அதிக நேரம் நீங்க எடுத்தீங்கன்னா என் கருத்தை என்னால பதிவு பண்ண முடியல. இல்ல சார், பாயிண்ட் வந்து நீங்க பக்தியை வளர்க்கறோம்னு ஆன்மீகத்தை பேசுறோம், முருகனின் சிறப்பு அருமை பெருமை பத்தி பேசுறோம். இல்ல சார், முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை பேசாமல் நீங்க டிபேட்டர் ஓட் பேங்க் பத்தி பேசுறீங்க. தேர்தலுக்கு முருகப்பெருமானுக்கு என்ன சம்பந்தம்? நீதிமன்றத்தின் வாக்குறுதியை மீறிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில்? குணா சார், இதுதான் தலைப்பு. இதுக்கான பதில் தான் நான் சொல்ல வரேன். நீங்க குறுக்கீடு பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது? நான் ஆங்கர் மாதிரி, நீங்க டிபேட்டர் மாதிரி இருக்கு. நான் தெளிவா சொல்றேன், இது அரசியல் மாநாடு அல்ல. இது அரசியல் மாநாடு அல்ல. அரசியல் சார்ந்த எந்த கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்படவில்லை. அங்கு அறுபடை வீட்டை ஒன்றாக அமைத்திருந்தோம். பக்தர்கள் அப்படியே ஒரு எழுச்சியில இந்து மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டார்கள். அந்த எழுச்சியை பார்த்து அச்சமடைந்த ஆளும் கட்சியினர் இதற்கு அரசியல், அவங்க கல்வியில் அரசியல் பண்ணாங்க சார், இடஒதுக்கீட்டில் அரசியல் பண்ணாங்க சார், ஆன்மீகத்தில் அரசியல் பண்றாங்க சார். அவங்க அரசியல் பண்ணாத இடம் எது? வாக்கு வங்கிக்காக எல்லா விதமான அரசியல் செய்யும் திமுக இன்றைக்கு இந்து மக்கள் எழுச்சியிலும் அரசியல் செய்ய பார்க்கிறது. அங்க அரசியலுக்கான ஒரு விஷயம் சொல்லுங்க சார், ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க சொன்னாங்க என்ன அரசியல் பண்ணுது சார்? நீங்க போடுறீங்க இந்து எதிர்ப்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பஹல்காமுக்கும் முருகன் பெருமானுக்கு என்ன சார் சம்பந்தம்? பஹல்காம்ல வந்து மோடிக்கு நன்றி அப்படின்னா பிஜேபியோட செயற்குழுல போட்டுங்க, இந்து முன்னணியோட பொதுக்குழுல வந்து அது மாதிரி ஒரு தீர்மானம் போடுங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுங்க, நீங்க வந்து காசாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இல்லாத விஷயம் பேசுறீங்க. முருகப்பெருமான் மாநாட்டுக்கும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு என்ன சம்பந்தம்? நீ இந்துவான்னு கேட்டு சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு சுருக்கமா கேள்வி கேளுங்க. நீங்க ரொம்ப நீளமா கேக்குறீங்க. அதாவது கேக்குறீங்க, பஹல்காம்ல மதத்தின் பெயரால் ஆடையை அவிழ்த்து பார்த்து சுட்டு கொன்றானே ஒரு தீவிரவாதி, மதத்தின் பெயரால், அந்த பெயர்ல இன்றைக்கு இந்து மக்களுக்கு எங்கெல்லாம் வருதோ தமிழ் கடவுள் முருகன் போர் கடவுள், அதே பஹல்காம்ல அதற்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கிறார். பயணிகளை மதத்தின் பெயரால் சுட்டு கொன்ற தீவிரவாதிக்கு கொல்வதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு முஸ்லிம் குதிரை ஓட்டியையும் அந்த தீவிரவாதி கொன்னாங்க. பதில் சொல்றீங்க, அந்த தீவிரவாதிகள் முஸ்லிமையும் கொன்னாங்க. அவங்க மதத்தை மட்டுமா பார்த்தாங்க, அவனை முஸ்லிம்னு விட்டாங்களா சார்? ஒரு சார் நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு தான் சார் கேக்குறேன். இப்ப சரவணன் பேச மதுரை முருகபக்தர் மாநாட்டுக்கும் பஹல்காமுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்க? எனக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறுக்கீடு பண்றீங்கன்னா நீங்களும் நானும் 1-to-1 இன்டர்வியூ வைங்க சார். என் கருத்தை சொல்லவே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன அர்த்தம் புரியல எனக்கு. நீங்க சொல்றதுக்கு நான் எதிர்கேள்வி கேக்குறேன் சார், அது வாங்க சார். ஏன் சார் நீங்க எப்படி கேட்க முடியும்? நீங்க திமுக எங்க அரசியல் செஞ்சது? நீங்க போட்டிருக்கிற மாநாடு ஆன்மீக தீர்மானமா, அது அரசியல் தீர்மானமா? பஹல்காம் ஆன்மீக தீர்மானமா, அரசியல் தீர்மானமா? வரக்கூடிய தேர்தல்ல இந்து ஓட் பேங்க உருவாக்குறது மதத்தின் பெயரா இந்து என்று கேட்டு ஒருத்தர் சுட்டு கொண்டு இருக்கான் சார். நீங்க வந்து என்னன்னா முஸ்லீம் தான் சார் கொண்டிருக்கான். அவன் கொன்ற தீவிரவாதிகள் கொன்றவர்களில் ஒருவர் முஸ்லீம் சார். சார் ஒரு நிமிஷம், அது மிஸ்ஃபயர் ஆன கதையெல்லாம் இந்தியர்களை கொன்றார்கள்னு பாருங்க. புரியல எனக்கு, ஏன் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்றீங்க? என்ன ஒரு கெஸ்டா கூப்பிட்டிருக்கீங்க, என் கருத்தை சொல்றதுக்கு அனுமதி கேள்வியே கூடாது இல்ல சார். ஒரு தப்பா சொல்லும்போது கரெக்ட் பண்ணு சார். சொல்றது எல்லாத்தையும் கேட்க மத்தவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் கேட்கலாம், தேவைப்படும்போது கேட்கலாம். என்னுடைய கருத்தை சொல்ல விடாம தேவைப்படும்போது கேட்கலாம், சொல்லுங்க. அப்படி 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 கற்பனை பண்ணிக்கோங்க சார். ஒரு நிமிஷம் சார், கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினவங்களை ஏன் சார் சும்மா விட்டீங்க?
யூடியூப் ரூட்டஸ் சிதம்பரம் நடராஜரை கேவலமா பேசினாங்க. அதை ஏன் சார் சும்மா விட்டீங்க? ஒரு கேஸ் போட்டீங்களா திமுகல? கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கேளுங்க. அதனால இன்னைக்கு திமுக தூக்கி எறியப்படும். குறுக்கிறதுக்கு மன்னிச்சுங்க. இன்னொரு கேக்குறேன், நாத்திகவாதத்துக்கு இந்து மதத்துல இடம் இருக்கா இல்லையா சார்? ஐயோ, நாத்திகம் பேசுறதுக்கு இந்து மதத்துல இடம் இருக்கா இல்லையா? நாத்திகம் பேசிவிட்டு ஒருவர் இந்துவா இருக்கலாமா இல்லையா? மற்ற மதத்துல இருக்க முடியாது. உங்க மதத்துல ஒரு நாத்திகர் நான் ஹிந்து நாத்திகன் அப்படின்னு சொன்னா அதை உங்க மதம் அனுமதிக்குதா இல்லையா? கந்தர் கஸ்ரீ அது நீங்க சொல்ற கருப்பர் கூட்டம்ன்றது ஏடிஎம்கே பீரியட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்தது. அதுக்கு எதிராக தான் வேல் யாத்திரை போனீங்க. இப்ப இதற்கு திமுக அதுக்கு என்ன சம்பந்தம் சார்? நான் என்னோட கருத்தை பதிவு செய்ய கொஞ்சம் அனுமதிங்க. நீங்க ஒவ்வொன்றும் குறுக்கீடு பண்றீங்க. உங்க ஆட்சியில் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே, உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கு. யூடியூப் ரூட்டஸ் உங்க ஆட்சியில் தான் நடந்தது. சிதம்பரம் நடராஜர் உங்க ஆட்சியில் தானே கேவலப்படுத்துறாங்க. ஒரு பெண்மணி இந்து கடவுளை எல்லாம் கேவலப்படுத்தி யூடியூப் இதெல்லாம் பேசாதீங்க சார். முதல்ல என்னுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க. ஏன் யூடியூப் இதுதான் பிடிக்கல. அவங்க பேசுறது அதிமுக ஆட்சியில அப்புறம் திமுக நடவடிக்கை எடுக்கல. வேற எங்க போறோம் சார்? அரசியல் சாசனத்தினுடைய என் கருத்தை கேட்க பயப்படுறீங்க. அடிப்படை உரிமைகள் மாதிரி அடிப்படை உரிமைகள் மாதிரி அடிப்படை கடமைய அரசியல் சட்டம் சொல்லி இருக்கு. டெவலப் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறதும் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு கடமைன்னு சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனின் கடமை. ஒருத்தர் நாத்திகம் பேசுறாங்க, பகுத்தறிவு பேசுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய உரிமை. அரசியல் சாசனம் அது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்க மறுத்துறீங்களா? உரிமை தானே. நீங்க வாங்க திருப்பரங்குன்ற மாநாட்டுக்கு வாங்க. நீங்க என்னன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறீங்க? நீங்க என்ன அரசியல் பண்றீங்க சார்? இதே வீராவேசத்தோட குணா சார், இதே வீராவேசத்தோட தமிழக முதல்வரை ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலன்னு கேளுங்க. நாங்க ஓட்டு போட்டு அவர் வாழ்த்துக்கு கெஞ்சிரீங்க. ஓட்டு போட்டு தானே வந்திருக்காரு. அவருக்கு விரும்பினா பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாரு, அவருக்கு விரும்பினா ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு. அவரிடம் ஏன் நீங்க வாழ்த்துக்கு கெஞ்சிரீங்க சார்? அண்ணா வாழ்த்து சொல்லல சார், கலைஞர் வாழ்த்து சொல்லல, திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லல. இது இவங்களுடைய ஒரு மரபு சார். அண்ணா வாழ்த்து சொல்லல, அதுக்கு என்ன செய்வீங்க? அண்ணா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல சார். இத்தனை நாள் நீங்க சிறுபான்மையினருக்கு அடித்த ஜால்ரால நீங்க வந்து இந்த மாநாட்டை தவிர்த்து மீதி எல்லாமே பேசுறீங்க. திரு ஸ்ரீகாந்த், மதுரை மாநாட்டை தவிர்த்து மீதி எல்லா விஷயத்தையும் பேசுறீங்க. விட்டா தானே சார் பேச? சொல்லுங்க சார். மத்தவங்க எல்லாம் ரொம்ப உருப்படியா பேசுறாங்களா சார்? என்னென்னலாம் பேசுறாங்க அதெல்லாம் குறுக்கிடலாம் கேக்குறீங்க. நான் யார் பேச்சுக்கும் மார்க் போட விரும்பல சார். யார் பேச்சுக்கும் ஜட்ஜ்மென்ட் சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல சார். விபூதி வச்சு அழிக்கிறது யார்? தலைப்புக்குள்ள நின்னு பேசுங்கன்னு கேக்குறேன். விபூதி வச்சு அழிக்கிறது யார்? தமிழக முதல்வர் ஒரு முறை இல்ல சார். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். பிடிக்கலனா அழிச்சுப்பாங்க சார். நீங்க வந்து தூங்கும்போது கூட நீங்க வந்து வச்சிட்டு தூங்குவீங்க சார். அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் இல்லையா? அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். விபூதி அழிக்கிறாரா இல்லையா முதல்வர்? சார் அழிச்சாத அவரோட உரிமை சார். விரும்பாதவருக்கு ஏன் சார் வைக்கிறீங்க? அவருக்கு விரும்பல, அவருக்கு ஏன் சார் வைக்கிறீங்க? அவருக்கு பிடிக்கலனா குள்ள மாட்டீங்கன்னா அவர் எடுத்துட்டு தான் செய்வாரு. ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது எங்க உரிமை சார்? சார், இந்துக்கள் ஓட்டு போடாதீங்க. மதத்தின் பேரால ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றது அரசியல் சட்டத்தின் உரிமை. தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ண ஒரு கட்சி மதத்தின் பேராலயோ ஜாதியின் பேராலோ ஓட்டு கேட்க கூடாது, இந்துன்னா நீ ஓட்டு போடாதன்னு சொன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனை மீறீங்க. மதத்தின் பேரால ஓட்டு கேட்பது சட்டப்படி குற்றம். மீறல சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சட்டப்படி குற்றம்னு சொல்றேன். கேஸ் போடுங்க சார். ஐ அம் கிளாரிஃபைங். கிடையவே கிடையாது சார். இந்துக்களே ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றது எப்படி சார் குற்றமாகும்? அப்படினா நீங்க பாரதிய ஜனதா கட்சின்னு வச்சிருக்க மாட்டீங்க, இந்து மக்கள் கட்சின்னு வச்சிருப்பீங்க. தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சது மதத்தின் பேரால கட்சி வைக்க முடியாது, மதத்தின் பேரால ஓட்டு கேட்க முடியாது சார். அது ஏன் இஷ்டம் சார், பதட்டப்படாதீங்க சார். கான்ஸ்டிடியூஷன் சார். முருகனுக்கு எதிரானவர்கள் சார். சார், திமுக முருகனுக்கு எதிரானது. இது சொல்ல பிரச்சனை முருகன்ல திமுக தான். திமுகவை எதிர்த்து வெவ்வேறு வடிவத்தை நீங்க தூக்குறீங்க. நீங்கள் முருக பக்திக்கு கூட்டம் போடல. அப்ப அதனாலதான் எல்லா இந்து கடவுள்களையும் இத்தனை நாள் இழிவுபடுத்தினீங்க. இத்தனை நாள் இழிவுபடுத்தினீங்க. இன்னைக்கு இந்துக்களுக்கு முதலமைச்சர் என்னைக்கு சார் இத பத்தி பேசியிருக்காரு? முருக கடவுள் பத்தி பேசினாரா, இயேசு பெருமான் பத்தி பேசினாரா? அவர் யாரை பத்தியுமே பேசினது இல்ல. வேதம் கல்யாண வீட்டுல, இந்து கல்யாண வீட்டுல நான் சொல்றேன் சார், இந்துக்களுக்கான கல்யாண வீட்டுல போய் இந்து மத சடங்குகள் கேவலமானதுன்னு பேசியிருக்காரு. அத கேட்டா சடங்கு சம்பிரதாயம் தப்புன்னு சொல்றதுல என்ன சார் இருக்கு? அவர் உடன்பாடு இல்லாத சடங்கு சொல்றாரு. இந்து கடவுள்களை இந்து மத சடங்குகள் அல்ல. ஓகே, ஆர் ராசா அசிங்கமா பேசியிருக்காரு. பொன்முடி சார் அவர் கருத்து பேசியிருக்காரு. அது உங்களுக்கு அசிங்கமா படுது
மத துவேஷத்தை, மத குரோதத்தை நேத்து வந்து திரு எச் ராஜா மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மத துவேஷத்தை உருவாக்கும் வகையில பேசியிருக்காரு. பவன் கல்யாண் அவர்கள் வந்து மத துவேஷத்தை உருவாக்கும் வகையில பேசியிருக்காரு. அப்படி யாருமே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஓகே சார், ஓகே ஓகே, ரெண்டு பேரும் பேசவே இல்லை. கருத்தை நான் கேட்கணும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. திரு ஆதவன் கிருஷ்ணயா சார் அடுத்த சுற்றுல சொல்லலாம். திரு ஆதவன் சொல்லுங்க. திரு ஆதவன் உங்க கருத்து என்ன? 3 பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்கிற பெயரில் நேரடியாக மக்களின் ஆதரவை திரட்ட முடியாது என்கிற ஒரு உண்மையை பாரதிய ஜனதா உணர்ந்திருக்கிறது. மோடி எத்தனை முறை வந்தாலும், அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் அவர்களின் பெயரால் எல்லாம் தமிழக மக்களினுடைய மனங்களை வெல்ல முடியாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டதன் அடையாளம்தான் அவர்கள் பெயரையெல்லாம் பின்னிறுத்தி கொண்டு, பாரதிய ஜனதா என்பதை பின்னிறுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் ஒன்றான இந்து முன்னணி முருக பக்தர் என்று மறு வைத்து கொண்டு களமிறங்கியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த அறுவடை நடந்த மாநாட்டை மறு வச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்களே சார். முருக பக்தர்கள்ங்கிறது மருவா இல்ல, அது ஆர்எஸ்எஸ் முருக பக்தர்ன்ற பேர்ல அது மறு வச்சுக்கிட்டு வந்திருக்கு. என்ன ஒப்பு நோக்குறீங்க? இல்ல வந்து அது பேச அப்ப என்ன ரவுடித்தனமா? முருக பக்தர்கள் ரவுடிகளா? என்ன பேச வரீங்க? என்ன அர்த்தத்தோட பேசுறீங்க மிஸ்டர் ஆதவன்? சார் நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருங்க சார். நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க என்ன பெரிய மேடை நாகரிகத்தை பத்தி இன்ன வரைக்கும் வகுப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்ப அமைதியா இருங்க. அம்மா, முருக பக்தர்கள்னு மறு வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா என்ற பெயரில் அரசியல் பேசுறதுக்கு அருகதை இல்லாமல், பாரதிய ஜனதா என்கிற பெயரில் அரசியல் பேசி மக்களை வெல்ல முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்கிற அமைப்பை முருக பக்தர்கள் மாநாடு என்று மறு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்று மீண்டும் சொல்லுகிறேன். கடவுள் மக்களை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கடவுளை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று சொன்னால் அதை விட மோசடியானது வேறு எதுவும் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ராமரையும் ரூமரையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தீர்கள். அயோத்தியில் ராமர் உங்களை கைவிட்ட பிறகு ஜெய் ஸ்ரீராம் என்று பேசுவதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு அரோகரா என்கிற முழக்கத்தோடு இங்கு வந்து களமிறங்கியிருக்கிறீர்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முருகனை நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 3000 வருடங்களுக்கு மேலாக தமிழ் இலக்கியங்கள் முருகனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் அட்டையில் கட்டி காட்டியிருக்கக்கூடிய அறுபடை வீட்டை பார்த்துத்தான் பக்தி வர வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. முதலாவதாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் இன்னைக்கு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களில் எது பக்தியை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது? எதுவுமே இல்லை. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிடம் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் நீங்கள் அரசு அதிலிருந்து வெளியேற வேண்டும்னு அவர் சொல்கிறீங்க. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கோயில்கிட்ட யாருக்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சர்கள் மாதிரி ஊருக்கு ஒரு கமிட்டியை போட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய புரோகிதம் என்கிற பெயரில் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்களையும் கோயிலினுடைய நகைகளை திருடி தின்று விட்டு நகை குறைப்பாளர் என்று நீங்கள் பதிவிடுவதற்கும் வாய்ப்பளிக்க போகிறீர்களா? யாருக்கிட்ட அதை கொடுக்க போகிறீங்க? ஒரு அரசிடம் இருக்கக்கூடிய கோயில்களை நீங்கள் தனியாரிடம் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் இன்றைக்கு கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசாங்கம் மீட்டிருக்கிறது என்ற கணக்கு விவரத்தை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணையதளத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு அந்த கோயில் கமிட்டிகளில் அறங்காவலர் குழுக்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தவர்கள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு மீண்டும் அப்பட்டமாக ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கோயில்களில் நிறுவ வேண்டும் என்பதை தவிர இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது? அது போக நீங்கள் இன்றைக்கு பேசுகிறீர்கள் இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்று. இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதென்றால் இந்துக்களுக்கு இப்போ இந்த முருக பக்தர்களுக்கெல்லாம் என்ன தனியாக குறைந்த விலையில் கேஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை மகாராஷ்டிராவில் இன்றைக்கி நீட் மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது. 90 லட்ச ரூபா கொடுத்தா குறைந்த மார்க்கு எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கீங்க. அதில் ஏதாவது அந்த 90 லட்சம் லஞ்சம் கொடுக்குறதுல ஏதாவது முருக பக்தர்களுக்கு கன்செஷன் கொடுக்க போகிறீங்களா? இல்லை பெட்ரோல் டீசல் விலையில் ஏதாவது கேஸில் ஏதாவது கன்செஷன் கொடுக்க போகிறீங்களா? அல்லது இன்றைக்கி இந்த அட்டைப்பெட்டியில் நீங்கள் அறுபடை வீட்டை கட்டினதுக்கு பதிலாக அந்த எய்ட்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு லோடு செங்கல்லாவது நீங்கள் அடித்து கொடுத்துருக்கலாம். உங்கள் அரசாங்கத்தில்
ஏறத்தாழ தான் வந்து 2வது செங்கலை கூட கொடுக்க முடியாமல் ஒத்த செங்கலோட நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு லோட் செங்கலாவது நீங்கள் அடித்து கொடுத்துருக்கலாம். அதை ஏதாவது பண்ணீங்களா? உங்களுடைய 6 தீர்மானங்களில் எந்த தீர்மானமாவது தமிழ்நாட்டு மக்களினுடைய, தமிழ்நாட்டு கடவுள் உங்களுக்கு தேவைப்படுது, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தீர்மானத்தில் எந்த அம்சத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? நீங்கள் ஒன்றா சார் கடவுளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி ஏஜென்சியாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கடவுளை காப்பாற்றுறது நீங்கள் என்ன சூப்பர் கடவுளா? இல்லை உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து மானுட பிறவி அல்லாத வேறு ஏதாவது அமானுஷ்யமாக பிறந்தவங்களா? என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அல்லது என்ன உங்களுக்கு சக்தி இருக்குது நீங்கள் போய் கடவுளை காப்பாற்றுறன்னு ஏமாத்துறதுக்கு? இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான வந்து பேச்சுக்கள், அந்த தீர்மானங்கள் வந்து அப்படி தான் இது காட்டுது. அது போக இவர் வந்து பேசியிருக்கிறது அண்ணாமலை பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நெத்தியில் பட்டை கழுத்தில் கொட்டைன்னு. ஏன் முருகனை மாதிரியே வந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லுங்களேன். என்ன இதெல்லாம் பேச்சு வந்து முருகன்ற பேரால் நீங்கள் வந்து எதை இங்கே தமிழ்நாட்டில் என்ன விதமான பண்பாட்டை கட்ட விரும்புகிறீர்கள், என்ன விதமான விஷயங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். திரு ஆதவன், இந்த தீர்மானத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கு. ஒன்று அறநிலையத்துறை சார்ந்து அவங்க போட்டது, அல்லது இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குறது, தேர்தலில் இந்துக்களுடைய பலத்தை காட்டுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதில் இருக்கு. இதில் ஏடிஎம்கேவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறது, ஏடிஎம்கே இல்லை நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம்னு டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எங்களுக்கு வந்து இந்த திராவிடத்துக்கு எதிரான எந்த விமர்சனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி இவங்க பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குது. ஸ்ரீகாந்த் முதல்ல பேசும்போதுலேருந்து அவர் சொல்கிறதும் சரி, அந்த கட்சியினர் சொல்வதும் ஒரு பெரிய வலிமையை நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலிமை நிரூபிக்கப்பட்டதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு சவாலாக அதை பார்க்குறீங்களா? சார், அத்திவரதரை பார்க்கறதுக்கு இதை விட கூட கூட்டம் வந்துச்சு. அதுக்காக என்ன வந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்ன வந்து எல்லாம் பாஜகவை ஜெயிக்க வச்சாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க பெருசா வந்து பில்டப் பண்ணி காட்டின அயோத்தியிலேயே, இவங்க பெருசா பில்டப் பண்ணி காட்டின அயோத்தியிலேயே இவங்க சார் சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். ஏன் சார் இப்படி பதட்டமா வந்து பேசிட்டே இருக்கிறீங்க? ஆமா சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். எங்களுக்கு தெரியும் சார், நாங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் சார் வரோம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. 3 நாள்ல 5 லட்சம் பேர் சார். கொஞ்சம் இருந்தா 11 நாள் தர வேண்டியதுதானே? அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை நடத்துது ஆளும் கட்சி. ஏன் பயப்படுறீங்க? பாருங்க, ஐயய்ய நீங்க ஏன் வந்து இப்படி வந்து குறுக்க பாஞ்சிட்டு கிடக்குறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். உங்களை தான் 2வது சுற்று பேச விடுறேன்னு சொல்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன் வந்து, இவங்க தமிழர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக அதிமுக பாஜகவோடு கூட்டு சேர்ந்தோம்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு அந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று. 2வது, பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கக்கூடிய காணொளி அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய சார்பாக கலந்து கொண்ட பல தலைவர்களும் அவர்கள் மிக அடக்க ஒடுக்கமாக அங்கு அமர்ந்திருப்பதை நாம் காணொளிகளில் பார்க்க முடிகிறது. வெளியே வந்த பிறகு ராஜேந்திர பாலாஜி எப்போது பேசுகிறார் என்றால், அதை பற்றி விமர்சனங்கள் சமூக ஊடகங்களிலே வெளியான சூழ்நிலையில் யாரோ ஒருவர் அதை பற்றி பேசியாக வேண்டும் என்கிற இக்கட்டான நிலைமையில் தான் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து புலம்பியிருக்கிறாரே ஒழிய, மற்றபடி அவர்களுக்கு மிக மிக அமைதியாக அங்கு நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் முழு மன ஒப்புதலோடு தான் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மைசூர் பாக்கில் எப்படி மைசூர் இல்லையோ அப்படி அதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை. அது இன்றைக்கு அமித்ஷாக்களும் மோடிக்களும் இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய கருத்தை அல்லது அவர்களுடைய எஜமானத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முழுக்க பிஜேபியினுடைய அரசியல் கொத்தடிமைகளாக அவர்கள் மாறி இருப்பதைத்தான் அது காட்டுகிறது. கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க திரு ஆதவன். நீங்க கடுமையான விமர்சனத்தை சொல்றீங்க. ஆமா, எடப்பாடி அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க இந்த இதுக்கு போகிற போது திட்டவட்டமாக இந்த மாதிரியான எந்த தீர்மானத்தையோ உறுதிமொழியோ, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை அப்படின்றத நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கிறோம். அதே போல பெரியார் அண்ணாவை பற்றி அவங்க வைக்கிற விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையில எங்களுக்கு அந்த வீடியோ பத்தின இது எங்க கவனத்துக்கே வரல, மாநாடு முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றாங்களே. இல்ல குணசேகரன், தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி 17 பேரை கொன்னப்பவே நான் உங்களை மாதிரி டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வந்து புழுகுனவர் எடப்பாடி. அப்படி இருக்கும்போது அங்கே நடந்த மாநாட்டுக்கு சாட்சியாக, அங்கே காட்டப்பட்ட காணொளிகளுக்கு சாட்சியாக அவருடைய கட்சி தலைவர்களே இருந்திருக்கிறார்கள்.
அவங்க என்ன செஞ்சுருக்கணும், இப்படி தங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர்கள் அவமதிக்கப்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அந்த நிமிடத்தில் அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பேசும் போதெல்லாம் வெடுக்கெடுக்குன்னு வெளியில் வர தெரிகிற இவங்களுக்கு தங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர்களை அவமதிக்கிறார்கள் என்று தெரிந்தால் அங்கு ஏன் அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் எட்டி உதைக்கிற காலுக்கு முத்தம் கொடுப்பவர்களைப் போல நேற்று அவ்வளோ பெரிய அவமரியாதை நடந்திருக்கிற போது இன்றைக்கு ஏன் அவர்கள் போய் மோகன் பாகவத்தை பார்த்து அவருக்கு வேல் பரிசீலிக்க வேண்டும்? நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமூக ஊடகங்களில் இவர்களுடைய செயலற்ற நிலை அல்லது பணிந்து போகக்கூடிய அந்த நிலை கண்டனத்திற்கு உள்ளான ஒரு சூழ்நிலையில் தான் வேறு வழியின்றி எடப்பாடி இன்றைக்கு பேசியிருக்கிறார். எடப்பாடி சொல்கிறாரு, நாங்கள் என்ன இந்த ஒரே ஒரு போஸ்டர்னால திராவிடத்தை அழிக்க வாரீர் என்ற ஒரு போஸ்டர்னால திராவிடம் அழிந்து போகுமான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அது அழியும் அழியாதன்றதை பற்றி பேச்சு இல்லை. அப்படி ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கான துணிச்சலை யார் கொடுத்ததுன்னு சொன்னால் ஒரு விசுவாசமான அடிமை தங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் தாங்கள் செய்வதற்கு ஒரு தமிழக மக்களினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்மோடு வலுவாக பணிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது என்கிற தைரியத்தில் தான் அவர்கள் இவ்வாறு இதை செய்திருக்கிறார்களே ஒழிய வேறு என்ன அவர்களுக்கு சொல்லியிருக்கோம் சார். திமுகவின் போலி திராவிடத்தை ஒழிக்கிறோம், திமுகவின் போலி திராவிடத்தை அமைதியா இருங்க சார். அது போலி திராவிடம்னா பண்ண நீங்க பேசுறது உண்மை திராவிடமா? நிஜ திராவிடத்தை வழங்க போறீங்களா? அமைதியா இருங்க சார். பாஜக நிஜ திராவிடத்தை வழங்க போகிறதா? அதான் உண்மை. அமைதியா இருங்க. அத உங்க தாத்தாட்ட போய் கேளுங்க. பாஜக நிஜ திராவிடத்தை வழங்க போகிறதா? எனக்கு ஸ்ரீகாந்த் இன்னொரு கேள்வி இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். உங்களுக்கு இல்ல அண்ணாமலை திரு அண்ணாமலை ஒரு நிமிஷம் ரெண்டு விஷயம் சொல்றாரு. திமுக பேசுவது போலி திராவிடம். அப்ப அதிமுக பேசுறது ஒரிஜினல் திராவிடமா போலி திராவிடமா சமரச திராவிடமான்னு சொல்லுங்க. மூணாவது பிஜேபியே திராவிடத்துக்கு எதிரானதல்ல, திராவிடம் பிளஸ் தான் எங்க பாலிசி. திராவிடத்துல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். திராவிடம் பிளஸ் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. நீங்க திராவிடம் பிளஸ்ன்ற இடத்துல இருக்கீங்களா இல்ல திராவிட கட்சி எது அசல் திராவிடம்ன்றதுக்கு சர்டிஃபை பண்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அதாவது தெளிவாக சிந்துவெளி நாகரிகம் சொல்வது உண்மை என்றால் சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லுங்கள். பாஜகவின் மதவாதம் என்று சொல்கிறீர்களே, 1999 2001 தேர்தலையும் தெரியலையா? அப்ப கலைஞர் அதுக்கு நான் விளக்க சொல்றேன். அந்த உங்களுடைய மதவாதத்தை எப்படி அங்குசம் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அறிவச்ச மாநாட்ட பேசுங்க சார். உங்க முருகபக்த மாநாட்ட பேசுங்க. அதுல வந்த முருகபக்தர் எத்தனை பேரு? உங்களுக்குன்னு கொள்கை கிடையாது. அதுல உங்க முருகபக்தர் எத்தனை பேர் சார்? சார் நாத்திகம் பேசுறா சொல்லுங்க சார். நான் முருகனுக்கு எதிர்த்து சொல்லுங்க. பேர்ல இருக்கிற நாத்திகம் பேசுறா நான் முருகனுக்கு எதிரானவன்னு சொல்ல துணிச்சல் யாரும் நாத்திகம் பேசினா முருகனுக்கு எதிரானவன் அர்த்தம் இல்ல சார். நாத்திகம் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான ஒரு கொள்கை. ஆமா இல்ல அரசியல் சட்டத்துல இந்தியால நாத்திகர்கள் வாழக்கூடாதுன்னு இருக்கா? திரு ஸ்ரீகாந்த், நீங்க ரொம்ப ரொம்ப க்ரூடா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்க பாக்குறீங்க. யாராவது ஒருத்தர் நாத்திகர்னு சொன்னா அவர் இயேசுவையும் கும்பிடல, அல்லாவையும் கும்பிடல, முருகனையும் கும்பிடல, நாராயண பெருமானையும் கும்பிடல, இவங்க யாரையுமே கும்பிடலன்னு அர்த்தம். ஒருத்தர் நாத்திகர்னா அவரை ஏன் முருகனோட எதிரியா கொண்டு வந்து நிறுத்துறீங்க? ஒரு முறை உங்களை கேக்குறேன், நீங்க தானே இந்தியால ஆட்சியில இருக்கீங்க. நாத்திகர்கள் இந்தியால குடிமக்களா இருக்க கூடாதா? நாத்திகர்கள் நான் எந்த கோயிலுக்கும் போல, சர்ச்சுக்கு போல, மாஸ்க்கு போலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் இந்தியால குடிமகனா இருக்க முடியாதா? இஸ்லாமியத்துல இருக்கிற சொன்னார் அவரு. இஸ்லாமியத்தில் இருக்கிற அடக்குமுறையையும் கிறிஸ்தவத்தில் இருக்க பெண்ணை நாத்திகர்னாலே ஏன் முருக பக்தனுக்கு எதிரானவர்னு கொண்டு வர்றீங்க? குருடா, அது உள்நோக்கத்தோட சொல்றீங்க. ஒருத்தருக்கு மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிற மாதிரி இஸ்லாத்துல நாத்திகர்கள் இல்லையா? முஸ்லிம்கள்ல நாத்திகர்கள் உண்டு, கிறிஸ்தவத்துல நாத்திகர்கள் உண்டு. நீங்க டிபேட்டை வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. கிறிஸ்தவத்தில் இல்லையா? எல்லாவற்றிலும் நாத்திகர்கள் இருக்காங்க சார். பெட்ரண்ட் ரசல் ஒருத்தர் பிறந்து வந்தாரு. அவர் நான் ஏன் கிறிஸ்தவன் இல்லைன்னு புக் எழுதினாரு. சார் ஒரு நிமிஷம், பெட்ரண்ட் ரசல் நான் ஏன் இந்து இல்லைன்னு எழுதல, நான் ஏன் கிறிஸ்டியன் இல்ல, why I am not a Christian புக் எழுதினார். தான் பிறந்த மதத்தை விமர்சிப்பதற்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நாத்திகன் வாழக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நாத்திகன் இந்தியனா இருக்க கூடாதுன்னு இருக்கா? ஏன் நாத்திகனை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு எதிரான ஆளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க? உலகம் முழுக்க நாத்திகர்கள் தான் அதிகமா இருக்காங்க.
நாத்திகம் பேசுற நீங்க ஏன் நீங்க இந்து மக்களுக்கு மட்டும் எதிரா இருக்கீங்க? இந்து கோயில்களை மட்டும் கட்டுப்படுத்துறீங்க சார். இடஒதுக்கீடு வேணும் கேக்குறாங்களே நாத்திகர்கள், அவங்க என்ன இந்துக்களுக்கு எதிராக கேக்குறாங்க? இந்துக்களுக்கு தான் சார் கேக்குறாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி கேக்குறாங்களே, அவங்க இந்துக்களை தானே கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், நான் இன்னொருத்தர் அக்னி பேசவே இல்லை. திரு ஆதவன் கூட பார்த்து வந்த கேள்விதான். எல்லா கோவில்லையும் தமிழ்ல அர்ச்சனை பண்றீங்களா? திரு ஆதவன், எல்லா கோவில்லையும் தமிழ் அர்ச்சனை நடக்குதா? நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. எல்லா கோவில்லையும் தமிழ் அர்ச்சனை பண்றீங்களா? தமிழிலும் தமிழ் பெற்றாளர் வேஷம் போட்டீங்களா? இப்போ தமிழிலும் திடீர் குபீர் ஒரு தீர்மானம் போட்டுக்கலாமே. எல்லா கோயில்லையும் வந்து இல்ல அட்லீஸ்ட் முருகன் கோயில்ல எல்லா இடத்துலயும் வந்து தமிழ் ஆட்சியில் இருக்கீங்க சார், போட்டுக்கலாமே. சமஸ்கிருதத்தில் முருகன் கோயில்களில் அர்ச்சனை நடக்க கூடாது. ஏன் நீங்க தமிழ் பக்தி சாராய கடை தமிழ் பக்தி இல்ல தமிழ் வைக்கிறீங்க. தமிழ் கடவுளான சம்பந்தம் இல்லாத ஒரு ஏரியா டிராவல் ஆகுறீங்க. தமிழ் கடவுளான முருகன் கோயில்ல இனிமே தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் மந்திரம் ஒலிக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் நேத்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பேசுற தமிழ் பற்றுக்கு மீனிங் இருக்கு சார். நீங்க அப்படிலாம் இந்த தீர்மானத்தையும் போடல. ஆட்சியில இருந்து நீங்க என்ன கிளிக்கிறீங்க? நீங்க பக்தர்கள் கேளுங்க சார். கோரிக்கை வைக்க கூட உங்களுக்கு இது இல்லையே, உங்களுக்கு வாய் வரலையே. வார்த்தையெல்லாம் வந்து மாறுது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஆதவன். ஓகே ஆதவன் சொல்லுங்க. ஸ்கூல்ல தமிழ்வாதியார் போட மாட்டீங்க, கேந்திரிய வித்யாலயால இங்க வந்து பேசுறீங்க. திரு ஆதவன் சொல்லுங்க. நான் அக்னியோட கருத்தை கேட்டு வந்துடுறேங்க. அக்னி, உங்க ரத்தன சுருக்கமா ஒரு கருத்து சொல்றீங்களா இல்ல இடைவேளைக்கு பிறகு கருத்து சொல்றீங்களா? இடைவேளை இவ்வளவு நேரம் பார்த்துட்டேன், இடைவேளை முடிச்ச பிறகு பேசுறேன். அதையும் பார்த்துறேன், அதையும் பார்த்துறேன். ஓகே, ஒரு கேள்வியை நேயர்களுடைய வச்சிருக்கோம். முருகப்பெருமான் மாநாட்டு சம்பந்தமான விழாவில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதற்கு எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம், அதாவது முருக பக்தர்கள் மாநாடு, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா, மோகன் பகவத் பங்கேற்ற அந்த விழா, இதில் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதற்கு எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் பற்றி ஒரு கேள்வியை வச்சிருக்கிறோம். அந்த விமர்சனம் நியாயமானதா, அரசியல் ரீதியானதா, இல்லை அதிமுக பாதை மாறுவதால் இந்த விமர்சனம் எழுகிறதா அப்படின்ற கேள்வியை வச்சிருக்கோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு கேள்வியும் திரு அக்னீஸ்வரனுடைய பதிலையும் பார்க்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. முருக பக்தர்கள் மாநாடு, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதற்கு எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் பற்றிய ஒரு கேள்வியை நேயர்கள் வைத்திருந்தோம். அந்த விமர்சனம் நியாயமானது என்று 35% பேரும், அரசியல் ரீதியானது என்று 11% பேரும், அதிமுக பாதை மாறுவதால் இந்த விமர்சனம் எழுகிறது என்று 54% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. அக்னி, சில விவாதங்களில் குறைவாக பேசுறது கூட ராஜதந்திரம் தான், ரத்தன சுருக்கமாக பேசுகிறதும் கூட ஒரு சிறந்த வாதம் தான். அதனால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுட்டு தான் நினைக்காம உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க சார். ப்ரோக்ராம் நான் ஊடகம் என்னை வளர்த்துருக்கிறதுன்றது 100% உண்மை. ஆனால் எனக்குள்ள பொறுமையும் வளர்த்துருக்கிறது அப்படின்றது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது தானே? நல்லது தான், கரெக்டு. ஆனால் இன்றைக்கி சார் மக்கள் சொன்ன கருத்துலேருந்து நான் கேட்குறேன். அதாவது 54% பேர் என்ன சொல்லியிருந்தாங்க? அதிமுக பாதை மாறுகிறது. முருகர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு வாழ்த்துனதும் கலந்துக்கிட்டதும், மோகன் பாகவத்துடைய ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் பங்கேற்றதுக்கும் எழுந்திருக்கிற விமர்சனம் அதிமுக பாதை மாறுறதுனால இந்த விமர்சனம் வருது. அது பாதை மாறலை அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. எப்படின்னா, நீங்கள் இந்த மாநாட்டில் கூட திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் சொன்னது, நாங்கள் இந்துக்களை காப்பதற்கு முருகப்பெருமானை குன்றம் காக்க குமரன் காக்கன்ற இது சொல்லி ஆன்மீக மாநாடுன்னு போட்டிருந்தாங்க. அதை நம்பித்தான் அதிமுகவினுடைய இவங்களும் அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், அங்கே இந்து முன்னணியினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த ராமகோபாலன் அவர்கள் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த காணொளியை அங்கே வெளியில் போடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. அது ஒன்று. அது ஏற்புக்கூடியது அல்ல. அங்கே நடந்தது அரசியலாக இருக்கக்கூடாது என்பதுதான் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற ஆணையும் கூட. அது ஒருபுறம் இருந்தாலும், இங்கே நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் நீங்கள் அந்த இதுக்கு இது போனாங்க,
அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அது கோயம்புத்தூரில் பேரூர் ஆதீனத்தில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவங்களுடைய அந்த இதில் தமிழ் வழியில் அவங்க வந்து கல்லூரி நடத்துகிறாங்க, ஆன்மீக பணிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரனுடைய இதில் அவங்க வந்து அவங்கள கூட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நகராட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் அங்கு வந்து அவர்கள் அழைக்கப்பட்டது அவங்க தொகுதிக்கு கீழே இருக்கிறதுனால இது பண்றது. இதே இதுல வந்து அதே இதுல போன வருஷம் கிறிஸ்தவ பேராலயம் விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு SP வேலுமணி அவர்களும் போயிருந்தாங்க. ஒரு தொகுதிக்குள்ள வந்து எல்லா நடக்கிற பெரிய விழாக்களுக்கு போறது தவறு இல்ல. பேரூர் ஆதீனம் வந்து தமிழ் மக்களுடைய மரியாதைக்குரிய ஒரு ஆதீனங்கள்ல ஒன்று. தமிழ் வழி கல்விக்கு, தமிழ் முறைப்படி திருமணம்லாம் கூட சாந்தலிங்க ராமலிங்க அடிகளாருடைய சீடர் மருதாச்சல அடிகளாரெல்லாம் செய்திருக்கிறார். தமிழ் வழி பயிற்றுமொழி உண்ணாவிரத்தில் கூட கலந்துருக்கிறார். இந்த விழா வந்து RSSனுடைய நூற்றாண்டு விழா அண்டு பேரூர் ஆதீனத்துடைய ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு. அதில் நீங்கள் வந்து ராமசாமி அடிகளாருக்கு போய் வேலுமணி ஒன்று சிறப்பு செய்கிறாரு, அடிகளார்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்கன்னா அதை யாரும் அதை விமர்சன கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க. இந்த விமர்சனம் வந்து RSS தலைவருக்கு அதிமுக காட்டின அந்த விழாவில் பங்கேற்றது ஒரு விமர்சனத்துக்குரியதாக. அதெல்லாம் விமர்சனம் இல்லை. அதே இது வந்து தேவாலயத்திலே நடந்திருக்கு. நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு விழான்னாலும் அதுவும் திரு எதிர்கட்சி தலைவரும் போவாங்க, திரு SP வேலுமணி அவர்களும் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லி நம்ம இது பண்ணிடுவோம்னா அதனால அந்த கட்சி வந்து RSS கொள்கையை பூரா ஏத்துக்கிருச்சுப்பா அப்படின்னா அதிமுகவின் கொள்கைகளை பூரா பாஜக ஏத்துக்கிருச்சுப்பா அப்படியா சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை. இது வேற, அது வேற, அது மாநில கட்சி, தேர்தல் இது மத்திய கட்சி, அது விட்டுருவோம். இங்க பேசும்போது நம்முடைய சரவணன் சார் சொன்னாரு, அதிமுக வந்து இதை கட்சியாக இருந்தால் கேட்க மாட்டோம், ஆனால் வந்து அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு அப்படின்னாரு. ஹலோ, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கேட்க மாட்டோம். அரசியல் கட்சி, ஜனநாயக கட்சி, ஜனநாயக நாட்டில் கேள்வியை கேட்போம், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கேட்போம்னு சொன்னாங்க. அதைத்தான் இப்படி கேட்குறோம். இப்போ இதே இது வந்து MNC கம்பெனியா மாறின திமுக அப்படி மாறிடுச்சே, அதனால நம்ம கேட்க முடியுமான்னு கேட்டா, ஏன் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அது நடந்துச்சா அல்லது திமுக நடச்சா? அப்படின்னா ஏன் அங்க திமுக கொடி பறந்துச்சு? என்ன காரணம்? அப்ப அரசு விழாவா, அறநிலைத்துறை விழாவா, அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா கேட்டா என்ன போய் சொல்லுவீங்க? ஆகவே அதெல்லாம் இங்க கேள்வி கிடையாது. இன்னொன்னு பேசுகிற போது யார் ஒருத்தர் சொன்னார்ல, திமுக அது மாதிரி தான் அறநிலையத்துறை நடத்தின விழா, திமுக விழா இல்ல. ரைட், ஓகே. ஆனால் இங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இந்த தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்ததும் அதிமுக தான். அதுக்கு ஏன் அன்றைய அரசு விழா எடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா, விழா எடுத்திருக்கணும். உங்களை மாதிரி விழா எடுத்திருந்தா தான் அது 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போதுமே அது வெளிக்காட்டிக் கொண்டே இருப்பீர்கள். அல்லது இன்னொருத்தங்க ஏதாவது செஞ்சிட்டா பாத்தீங்களா அவங்க தன்மையை இழந்துட்டாங்க, இப்படி பிரகடனப்படுத்துவதுதான் திமுகவினுடைய தத்தமது நிர்வாகத்திறனை காட்டாம இருப்பதற்காக நீங்க செய்ய. பிரியன் சார் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். சார் விமர்சனம் வைக்கத்தான் செய்வார் பத்திரிகையாளரா, அந்த விமர்சனங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, அது வேற விஷயம். ஆனா இங்க பேசுகிற போது சார் சொன்னாங்க, இன்னொருத்தர் சார் பேசுவாங்க, மைசூர்ல வந்து இது மைசூர் பார்க்கல, மைசூர் இருக்காது அப்படின்னு. நான் கேட்குறேன், நீங்க வந்து ஆரிய மாயைன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா புத்தகம் எழுதினாரு, திராவிட மாயைன்னு புத்தகம் எழுதினது யாரு சார்? அதுக்கு பதில் ஏன் சார்? அங்க மட்டும் ஏன் சார்? இல்ல சார், அதே கட்சியோட தான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் 16 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நீங்கள் இன்னைக்கு திமுகவின் தயவினால் இருக்கிறீங்க. அப்ப அந்த திராவிட மாயை மறைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் பேராசிரியர் அருணன் ஒரு திராவிட மாயை பற்றி புத்தகம் எழுதலையா? இல்ல அப்ப திராவிட மாயை பற்றி அருணன் எழுதல. ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எழுதியிருந்தாலும் அதை சரியாம வெளியில போய் பேசிக்கிறாங்க பாருங்க. பார்ப்பனியத்தினுடைய வரலாறு பத்தி தான் சார் அவர் பக்கமா ஒரு குவியல் எழுதி இருக்கிறார். அதே மாதிரி சரி ஐயா ராமமூர்த்தி திராவிட மாயை பற்றி எழுதலையா? அந்த நாளில் எழுதிய எப்படி கேட்க நீங்களே ஏன் நிதானம் இழக்கிறீங்க? நான் நிதானம் இழக்கல, மைசூர் பாக்கு சொல்ல வரேன் நானு. நீங்க தான் மைசூர் பாவா இருக்கிறீங்க. மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. திராவிட மாயை அப்படின்னு அவர் எழுதின புத்தகத்துக்கு ஆசிரியர் வீரமணி ஒரு விரிவான பதில் எழுதினாரு. அந்த நாட்களில் திராவிட இயக்கத்தோடு அவங்களுக்கு ஒரு முரண் இருந்தது. பின்னாளில் பெரியாருடைய 125வது ஆண்டு அப்படின்னு கொண்டாடுறனால அவங்க பெரியார் தேடலுக்குலாம் அதுக்கு முன்னாடி வந்ததில்லை.
ஏன் மாத்திக்கிட்டீங்க? ஒரு செகண்ட் சார். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர் காலத்தில் பெரியார் திடலுக்கு வந்து பெரியாருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு பெரியாருடைய கருத்து பேசும்போது ஏன் சார் சில்லறை இல்ல சிதற விடாதீங்க சார். கருத்து பேசுவோம். பெரியார் திடலுக்கு வந்து ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் புத்தகங்களை வாங்கி கொண்டதும் ஆண்டுதோறும் பெரியார் பிறந்த நாள்லயும் நினைவு நாள்லயும் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதையும் இன்னைக்கு பினராயி விஜயன் தொடங்கி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் இருந்த வரையிலும் கூட பெரியாரை கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதவாதத்தை எதிர்ப்பதற்கு மதவெறி அரசரை எதிர்க்கிறதுக்கு பெரியாரை ஏற்கணும் அப்படின்ற இடத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வந்துருச்சு. ஸோ ஒரு கட்சியோட பரிணாம வளர்ச்சியை அதை பாருங்க. ரைட், ஓகே. நீங்க இந்த வரலாறு சொன்னீங்க, அது உண்மை. அதை நான் ஏத்துக்கிறேன். நடந்த வரலாறு தானே அது. உள்வாங்கிக்கிறேன். நான் இப்ப கேக்குறேன், கொத்தடிமைன்னு சொன்னார்ல சார், நீங்க நிறைய நேரம் பேசிட்டீங்க சார். நான் ஒரு செகண்ட்ல முடிச்சிருவேன் சார். அவர் சொல்லி முடிச்சிட்டோம். நான் சொல்லி முடிச்சிரேன் சார். நீங்க நிறைய பேசிட்டீங்க சார். அக்னீஸ்வரன் கருத்து கேட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பேசுவோம். திரு ஆதவன் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொத்தடிமைன்னு சொன்னார் இல்லையா? ஓகே, அவர் சொன்னார்ல கொத்தடிமைன்னு சொன்னார்ல. சரி, ரைட்டு. பிறகு ஏன் நீங்க சாம்சங்கு 30 நாள்ல பதிஞ்சு கொடுக்கணும், 40 நாள்ல பதிஞ்சு கொடுத்தாங்க? ஏன் வந்து நீங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு கொத்தடிமையா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஏன் வந்து ஜெனீவாவில் போய் மேல்முறையீடு பண்ணீங்க? இன்னும் வரைக்கும் உங்களுக்கு பதிஞ்சு தரலையே, என்ன காரணம்? யார் கொத்தடிமை? ஆகையினால நீங்க ஒரு கட்சியை புழுதிவாரி தூத்துறாங்க சார். ஓவரா தூத்துறீங்க. தொழிற்சங்கம் பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. மேல்முறையீடு என்னாச்சு? இது வரைக்கும் அரசாங்கம் பதிஞ்சு கொடுத்துருச்சு. மேல்முறையீடு என்னாச்சு? தொழிற்சங்கம் பதிஞ்சு கொடுத்தீங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. 40 நாளைக்கு பிறகு ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தீங்க நீங்க. ஆக அது ஒரு புறம். அதனால கொத்தடிமை பத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேச வேணாம். அந்த இயக்கம் முருகன் மாநாட்டுல இயக்கங்கள் அதிமுகவை ஆரம்பித்திருக்கு காரணமாக அது இருந்தது உண்மை. ஆனா நீங்களே கொத்தடிமையா இருந்துட்டு இப்ப நீங்க அதை பத்தி பேச வேணாம். இவ்வளவு சொல்றீங்கல்ல சார். இருங்க சார். இருங்க சார். அப்ப உங்களால 1 மணி நேரம் பொறுத்திருக்க முடியாது போலயே. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னொரு மணி நேரம் பேச போறீங்களா நீங்க? நான் எதுக்கு 1 மணி நேரம் பேசி என்ன சார் ஆக போதா? ஒண்ணும் கிடையாது. நீங்க மாநாட்டுக்கு வாங்க. மதுரை மாநாடு தீர்மானம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குறது அப்படின்றது ஏடிஎம்கே கூட்டணியை பலப்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது பலவீனப்படுத்த தலைவர்கள் பார்த்துக்குருவாங்க. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதா மீறலையா? அது உங்க பார்வை என்ன சார்? அது மீறியது. பேச்சு தீர்மானம் அவ்வளவுதான். இதை என்ன பொறுத்தல அவ்வளவுதான். அது மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம். ஆனால் இதை வைத்துக் கொண்டு அவர்கள் பலவீனமாயிருது. இங்கிருந்து அங்க போயிரும், அங்கிருந்து இங்க போயிரும். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததனால் தன் திறமையை இழந்துவிடும் என்று நீங்க வெளியில பிரச்சாரம் பண்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் அந்த பயம். உங்களுக்கு தான் பிஜேபியோட நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். ஒன்னு திரு பிரியன் சொல்றதுல ஒரு பாயிண்ட்ல கன்கர் ஆகுறீங்க. அதாவது நீதிமன்றம் கொடுத்த நிபந்தனையை மீறிட்டாங்க. அங்க பேசப்பட்ட பேசு பொருளும் தீர்மானமும் நீதிமன்ற உத்தரவுக்கு மீறானது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இந்த போரி காணொளி காட்சிகள்லாம் நாங்கள் படமிடுவோம், அங்கு போடுவோம், நீ ஏன் முன்னனுமதி வாங்கிட்டு செஞ்சிருக்கலாமே? இதுல என்ன இருக்குது? அது ஒத்துக்கிறீங்க. அது திராவிடம் என்பது மாயை, அது அழிப்போம், அது ஒழிப்போம். அப்படிலாம் எங்கேயுமே பேச வேண்டிய தேவையும் இல்லை. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கிறதா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதை வந்து எப்படி ஓட் பேங்க கன்வெர்ட் பண்ண முடியும்? அதுக்கு நீங்க காத்துருங்க. அவ்வளவுதானே. சோ இந்த பாயிண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்ளல. அதாவது நீதிமன்ற அவமதிப்புன்றதை ஒத்துக்கிறீங்க. ஆனால் பாஜக அவமதிப்புன்னு சொல்லவல்ல. நீதிமன்றத்தில் வாங்கிய அந்த அனுமதியை விட இவர்களாக 2 கருத்தை சேர்த்து சொன்னாங்களே, அது பிறருக்கு அது புண்படுத்தாதா? ஓகே, இதான் என் பார்வை. ரைட். இன்னொன்று வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனாலேயே அதிமுக தன் தனித்தன்மை இழந்து விட்டதுன்னு சொல்ற விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கல. அப்படி மாறாது, அப்படி மாறவும் முடியாது. ஏன்னா இந்த கட்சி அவங்க வளர்க்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, ரெட்டலை சின்னம், இதற்காக தான் இந்த மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரோ திரு எஸ்பி வேலுமணி அவர்களோ, நீங்கள் திமுக திசை மாற்றுவதற்காக தலைவர்கள் மாறிட்டாங்க, சித்தாந்தங்கள் மாறி போச்சு, இதனால அது கரைஞ்சிரும் நினைச்சீங்கன்னா அது திமுக பயப்படுகிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே, திமுகவுக்கு இதனால ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு பாக்குறீங்க. அது அதை பார்த்து அல்லது வந்து இவங்க கொள்கையை பார்த்து ஏன் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம சொல்லலையே, ஏன் இப்படி என்னைக்காவது யாராவது இதை கேட்டது உண்டா? இப்பதானே உங்களுக்கு பயம் எடுக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, அதிமுகவுக்கு கூட்டணிக்கு பலம் சேர்ந்துருச்சுன்னு பார்க்கலாம். அதை நான் அப்படி சொல்லல. ஓகே, நான் அப்படி சொல்லல. ஓகே ஓகே. திரு பிரியன், நிறைவு பார்வை சுருக்கமா, ஒன்லைன், மிக மிக சுருக்கமா. அதாவது வந்து மோகன் பகவத் அவர்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் 100 விழாவை முன்னிட்டு வேல் பரிசு கொடுத்துருக்காரு வேலுமணி. எடப்பாடி அவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்குறேன். அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பேரணியை தூக்கி வைத்தார் தளபாய் சுந்தரன்ட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிங்களே,
அப்போ தளவாய் சுந்தரத்துக்கு ஒரு நீதி, வேலுமணிக்கு ஒரு நீதியான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். வேலுமணி கட்சியில் தொடர்ந்து இருப்பாரா, எப்படி இருக்க போகிறாரா இல்லையா, அதை நீங்கள் சொல்லி ஆகணும். ரெண்டாவது 59 இடத்துல ஆர்எஸ்எஸ் பேரணியை தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டார் பிரியன் சார். நீதிமன்ற சார் அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதை கேட்போம் சார். நாங்கள் இங்கே உங்கள் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம் சார். நாங்கள் சப்ஜெக்டை பொறுத்து தான் பேச முடியும். தலைப்பு மாதிரி பாஜக மாதிரி பேச முடியாது நம்ம. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது பார்த்தீங்கன்னா என்டிஏ ஆட்சின்றாங்க, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சின்றாங்க, அப்புறம் பாஜக ஆட்சின்றாங்க. இது எதற்குமே அதிமுகவிடமிருந்து பதில் கிடையாது. ஆனால் அந்த பதில் கிடையாது மட்டுமல்ல, இப்போது பெரியார் அண்ணாவை அவமதித்தது அதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை வரதை பார்க்கும்பொழுது, ஒரு இந்துத்துவ ஓட்டு வங்கின்ற கடலில் போய் இவங்களும் அதிமுகவை மூடுறதை பார்க்கும்பொழுது, வரப்போகிற தேர்தலில் வந்து அதிமுக என்கிற கட்சி திராவிடத்தை பேசி வளர்ந்த கட்சி, அல்லது திராவிடத்தை பெயரில் தாங்கியிருக்கிற கட்சி, அல்லது அண்ணாவை பெயரில் தாங்கியிருக்கிற கட்சி, அதோடைய எதிர்காலம் அது எப்படி போய் சிதைய போகிறது, பாஜக அதை எப்படி கையாள போகிறது, பாஜக வந்து அதை விழுங்கி விடுமா போன்ற பல கவலைகள் எழுகின்றன. இதற்கெல்லாம் எடப்பாடி தான் பதில் சொல்ல வேண்டும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. திரு ஸ்ரீகாந்த், நிறைவு பார்வை. அதாவது இன்றைக்கு வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி எங்கள் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த முடியுமா என்று திமுக மிகவும் கவலைப்படுகிறது. அதிமுகவை நாங்கள் மதிக்கிறோம். இன்றைக்கு நடந்த முருகன் மாநாடு பாஜக நடத்திய மாநாடு அல்ல. அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் துணை இயக்கமான இந்து முன்னணி நடத்துகிறாங்க. அதில் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அந்த கருத்து அத்தனையும் இந்து முன்னணியின் கருத்து தானே தவிர எங்களுடைய பாஜகவின் கொள்கைகள் வேறு, நாங்கள் மதிக்கின்ற அதிமுகவின் கொள்கைகள் வேறு. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தான் தலைமை தாங்குகிறார்கள். எங்களுடைய என்டிஏ கூட்டணியின் ஆட்சி தான் அமைய போகிறது. இதுல அந்த இந்து முன்னணி மாநாட்டில் முருகன் மாநாட்டில் நடந்த தீர்மானத்தில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்ல. அங்க பேசின கருத்துல திரு செல்லூர் ராஜே போலவே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? சார் 100% உடன்பாடு இருக்கு, 100% உடன்பாடு இருக்கு. நீங்க மாத்தி பேசுறீங்க. ஆனா யார் நடத்துறாங்கன்னு பாருங்கங்கறேன். நீங்க எப்படி அதிமுகவை குறை சொல்ல முடியும்? அந்த இடத்துல அவரோட தான் சார், கருத்து உங்களோட தானே, கருத்துல முரண்படுறீங்களான்னு கேட்டேன். அது உங்களுடைய பார்வை. நாங்க எங்க கருத்தை சொல்லவா சார்? 94ல கோர்ட் சொல்லி இருக்கு சார், திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு. ஆட்சியில தானே இருக்கீங்க நீங்க. முருக பக்தர்களுக்கு ஆதரவாக நீங்க ஏத்துறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க சார். திமுக ஆட்சியில தானே இருக்கு. வர்ற கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல சார் கோர்ட் சொல்லிருக்கு சார், கோர்ட் சொல்லிருக்கு. கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்துவீங்களா? திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியா மாத்துறது வரையும் ஓயதில்ல போல் இருக்கு. நன்றி. நிறைவு பார்வை சுருக்கமா. பிரியன், நாங்க அதுக்காக போராடுவோம் சார், போராடுவோம். கார்த்திகை தீபத்தன்று முந்தா நாள் வரையும் போராடலையே சார். நாங்க தீபம் ஏற்ற போராடுவோம். நீதிமன்றத்தில் சாத்வீகமான முறையில் நாங்கள் கூட போகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு வந்து தான் பாபர் மசூதியை கரசேவையின் மூலமாக இடித்தார்கள். இதுதான் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. அதை போலத்தான் நாங்கள் முருக பக்தர்களாக கூடுகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு வந்து ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவது, ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு இது ஏதாவது பயன்படுமா என்று பார்ப்பது என்றெல்லாம் அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அண்ணனுக்கும் தம்பிக்குமான போட்டியில் ஒரு மாம்பழத்தையே பெற்றுக்கொள்ள முடியாத முருகனுக்கு இவ்வளோ பெரிய டார்கெட்டை பிஜேபி ஒதுக்குவது என்பது உண்மையில் முருகப்பெருமானை வதைக்கக்கூடிய செயல். இப்படியெல்லாம் வந்து ஒரு கடவுளை வந்து இவர்கள் சித்திரவதை செய்யக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, நண்பர் அக்னீஸ்வரன் வந்து உண்டியலை பற்றிலாம் பேசினார். உண்டியலில் மக்களிடம் பங்கு பெற்று பங்களிப்போடு அரசியல் நடத்துவது தவறில்லை. கோடநாடு எஸ்டேட் போல கொள்ளையடித்து விட்டு ஏ1 சிறையில் இருப்பதுதான் சரியில்லையே ஒழிய பிஎம் கேர்ஸை பற்றி தேர்தல் பத்திரத்தில் வந்து ஊழல் பண்ணுறதை பற்றிலாம் உங்களுக்கு எந்த புகாரும் கிடையாது. அந்த பிஜேபியோட நீங்கள் வந்து கூட்டு வச்சுக்குவீங்க. நீங்களே உங்கள் கட்சி தலைவர்களே வந்து ஜெயிலுக்கு போவாங்க ஊழல் செஞ்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மா இதெல்லாம் தேவையில்லாமல் பேச வேண்டியது கிடையாது. இந்த மாநாட்டை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து பிஜேபி எத்தனை மறுவைத்து கொண்டாலும் அதை நிராகரிக்கக்கூடிய அரசியல் திராணியோடு இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். அதிமுகவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு எடப்பாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியை நான் முழு மனதாக நாம் நம்புகிற வகையில் நான் கேட்குறேன். அப்படி என்றால் ஒரு அண்ணாமலை உளறியதற்காகவே கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி இன்றைக்கு ஒரு மாநாடு கூட்டி
வந்து சில லட்சம் பேரை திரட்டியிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் மத்தியில் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று அறிவிப்பதற்கான அரசியல் தெம்பும் திராணியும் அவருக்கு இருக்கிறது என்பதை அவர் நிரூபிப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி தமிழக மக்கள் மத்தியில் நிரூபிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், பிஜேபி நடத்தின மாநாடுனா அவர் சொல்லுவார் சார், முருக பக்தர் மாநாடு இந்து முன்னணி நடத்தினது, அது இந்து முன்னணியோட அவர் கூட்டணி வைக்கலையே. அதுதான் சொல்றேன், இந்து முன்னணிங்கிறதும் பிஜேபி வேற வேறையா என்ன? அதை கூடமா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அரசியல் அப்புறாணியா வந்து எடப்பாடி? இந்து முன்னணின்னு சொன்னதுனால வந்து அது இந்து முன்னணி நீங்க வச்சுக்குவாங்களா? அதில் இருக்கிறதெல்லாம் யாரு? சரி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றீங்க திரு சரவணன். இந்து முன்னணி என்பது பாஜக ஒரு சகோதர பாஜக. நான் முதல்ல சொன்னேன், பாஜக பெயரில் தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து ஆதரவு பெற முடியாது என்கிற அவநம்பிக்கையில் அவர்கள் இன்றைக்கு மாறுவேடத்தில் வந்திருக்கிறார்கள். அது இந்து முன்னணி என்கிற போர்வையில் முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறது. அதன் வழியாக ஒரு வாக்கு வங்கியை திரட்ட முடியுமா என்று பார்க்கிறது. எடப்பாடிக்கு எங்களால் இவ்வளவு பேரை திரட்ட முடியும் என்று காட்டி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொள்ளதான் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அவர்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான சுபாவத்தின் காரணமாக பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் இழிவுபடுத்தி அவருடைய சுயரூபத்தையும் தங்களை அறியாமலேயே அல்லது திட்டமிட்டே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடியும் அதிமுகவும் தான். ஓகே, இல்லை, இப்போ இரண்டு விஷயங்களை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நீதிமன்ற தீர்ப்பை பற்றி பேசுகிறாங்க. அதில் என்ன தெளிவாக அவர் கொடுத்துருக்காரு, நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன் வியூ ஆஃப் தி அபவ் தி அப்ரஹென்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் as well as the impleading petitioner is that this event may disturb the communal harmony. The petitioner is organizing this event as a religious conference for the devotees of Lord Murugan and for the well-being of the universe. With that being the object, the organizers of the event must strictly comply with the observations. அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய தீர்மானமே இந்த தீர்ப்புக்கு டைரக்டாக எதிரானது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்துக்களை ஒன்றுபடுத்துவதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் அதையெல்லாம் செய்திருக்கிறோம்ன்றாங்க. ஐயா, விநாயகர் சதுர்த்திக்கு ஜிஆர் பட்டர் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு சிவாச்சாரியார் தீட்சிதர்கள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கும் காளியம்மன் கோயிலுக்கும் பிராமணர்கள் செல்ல மாட்டார்கள், வடகலை தென்கலை ஒன்றா சேர மாட்டாங்க. இப்படி இவ்வளவு கூறுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேற்றுமைகளை வச்சுக்கிட்டு இப்படி ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கும் எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் ஓட்டு வங்கிக்காக இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே ஒன்றுபடுங்கள்னா எப்படி ஒன்றுபடுவார்கள்? உங்களுடைய கூக்குரலே வந்து தவறானது. ஓகே, நன்றி நன்றி திரு அக்னி. அதாவது சார், ஆதவ் சார் போகிற போக்கில் நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் அவர் சொன்னார். அப்படி நான் ஒருபோதும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் தாழ்மையாக பேசவே மாட்டேன். உண்டியல்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. வேணா அவர் திரும்ப ரிப்பீட் போட்டு கேட்டுக்கிறட்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க நடத்தினது திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் பேசிய பேச்சை திரு ஆதவ் சார் கேட்கவே இல்லை போல. இது பாஜக நடத்தலன்னு அவரே சொல்றாரு. பிரதமருக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறவரும் முடிக்க போகும்போது ஏதாவது ஒண்ணு கெடுத்து சொல்லுங்களேன். பொறுங்க சார், ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லன்றாரு. அது உங்க பார்வை அப்படிதான். நான் இப்ப கேக்குறேன், கலைஞர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டாருன்னு கேட்டு ஏன் கேட்டா உங்களுக்கு வித்தியாசமா தெரியாது. ஏன்னா அது வேற. அதுக்கு முன்னாடி ஏன் கருப்பு துண்டு போட்டாருன்னு கேட்க முடியுமா? அது வேற. அவரவர்களுடைய பார்வை, அவர்களுடைய விருப்பம். அதனால நான் நாத்திகத்தை ஆதரிக்கிறேன்னா ஆமா ஆதரிக்கிறேன், தெய்வத்தை நம்புகிறேன்னா ஆமா நம்புகிறேன். ஆனா தெய்வத்தின் பேர்ல கல்லுல வந்து பாலை ஊத்துறீங்க, இது பண்றீங்க, பக்கத்துல ஒருத்தர் இந்த சாதாரண உடைச்ச தேங்காய் வாங்கிட்டு போய் வயிறார சாப்பிடுகிறார் என்றால் அதை நாங்கள் ஆதரிக்கிறவர்கள். ஆக தெய்வத்தின் பெயரால் நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியான இந்த வீணா போற இந்த பொருளாதாரத்தை வேண்டான்னு சொல்றதுதான் பேரறிஞர் பெருந்தை அண்ணா அந்த மாதிரி ஆட்கள்லாம். அதுக்கு தான் நாங்க நிக்கிறோம். அவ்வளவுதான். அந்த கொள்கையிலிருந்து திராவிட கட்சிகள் ஒருபோதும் கீழே வராது. இன்னொன்னு இவங்க பேசும்போது சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பண்ண வேணும். நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணியை பத்தி ஏன் 16 நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஏன் 2ல நிக்கிறீங்க? அதை பத்தி நீங்க யோசிங்க. கூட்டணி விட்டு வெளியே வரணுமா, தனிச்சு நிக்கணுமா, உள்ளுக்கு போய் நிக்கணுமான்னு. அது தேசிய கட்சி, இங்க மாநில கட்சியோட கூட்டணி வைக்குது. காங்கிரஸோட வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னதுக்கு பிறகு இன்னும் ஒன்னாவே இருக்கீங்களே, அதை பத்தி கம்யூனிஸ்டுகள் கேட்குமா?
கேட்கவே கேட்காது. ஆகையினால பாஜக கூட்டணி அதிமுகவுடன், ஆனால் அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திப்பாங்க, அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைக்கும். ஆகையினால இவ்வளவு அந்த பிறகு ஆஹா இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு நீங்க உங்க பார்வை இருந்ததுன்னா நீங்களும் கம்யூனிஸ்டுங்க மதுரையில கூட்டத்தை கூட்டுங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னா? அவ்வளவுதான். ஓகே சார், நாங்களாம் கூட்டி காட்டிட்டோம் சார், இதை விட பெரிய கூட்டத்தை காட்டிட்டோம் சார் அதே மதுரையில. அதை விட அதிமுக எழுச்சி மிக மாநாட்ட கூட்டத்தை கூட்டி காட்டிட்டாங்க, அவங்களும் காட்டிட்டாங்க. அங்கதான் நடந்துச்சு. அதனால அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் நாம எவ்வளவு வலிமையா இருக்கணும் கூட்டி காட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும். பாயிண்ட் வந்து ஒரு அரசியல் கட்சி தன் வலிமையை காட்டுறதுக்கு அரசியலின் பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி வலிமையை காட்டினா ஓகே. பக்தியின் பேரால் முருக பக்தரெல்லாம் கூட்டுறன்னு சொல்லி கூட்டிட்டு இத பார் தேர்தலில் வச்சுக்கிறோம் உன்னைய அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கோளாறானது. அதாவது இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க சிக்கந்தர் சாவடின்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் விளையாடுப்பீங்களா? துலுக்க நாச்சியார் இது வந்து நம்ம கள்ளழகர் சொக்கநாதர் இது வந்து அங்க துலுக்க நாச்சியாருக்கு விழா எடுப்பீங்களா? ஆகவே இங்கு எல்லா மதமும் ஒன்று அப்படின்றதுனாலதான் திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. அந்த தன்மையிலிருந்து அதிமுக மாறவே மாறாது, மாறவும் கூடாது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். திமுகவும் அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மாறாது, மாறவும் கூடாது. நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி, மிக்க நன்றி. உங்க பல்வேறு கருத்துக்களை பரிமாறிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.